இந்த 6வது நாள்ல கந்தர் அலங்காரத்தில் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இறைவனுடைய கருணையினாலே முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் விடியால் படியில் விதரப்பட வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க கொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. இறைவனுடைய திருநாமத்தை சொன்னால் நமக்கெல்லாம் யமன் இடத்துல சண்டை போடலாம். முடியா பிறவி கடலில் புகார், பிறவி பெருங்கடலை நீந்தலாம்னார். அடியார்க்கு நல்ல பெருமாள், முருகரை வணங்க 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 அடியார் என்ன கேட்டாலும் கொடுப்பார். அப்போ அடியாருக்கு நல்ல கெட்ட பெருமாள்னு சொல்லல, நல்ல பெருமாள்ன்ற. அப்போ நாம எல்லாம் சூரபதமன் கிடையாது, ராவணன் கிடையாது, கும்பகர்ணன் கிடையாது, நாம எல்லாம் துரியோதனன் கிடையாது, சிசுபாலன் கிடையாது. நாம எல்லாம் அடியார்கள். முருகான்னு சொன்னா இருகால் வருவாரா? ஒரு கால் முருகான்னு சொன்னா இரு கால்ல வருவாரா முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அடியார்க்கு நல்ல பெருமாள்ன்ற 33வது பாடல்ல சொல்றார். பிறவி பெருங்கடலில் மூழ்க மாட்டோம். ஏன்னு கேட்டா, பிறந்தாதான் காரு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல பிள்ளைங்க வேணும், நல்ல அப்பம்மா வேணும், எதெல்லாம் நல்லது வேணுமோ அதெல்லாம் கேட்போம். அதே மாதிரி பிறக்கலன்னா இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பிறந்தாதான் இந்த பிரச்சனை. குறையில்லாத மனிதர்கள் யாருன்னா இருக்கிறோமா? எனக்கு எந்த குறையும் இல்லைம்மா, நான் நல்லா சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா? அப்படி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவனையே நினைக்க மாட்டோமே, கோயிலுக்கே வரமாட்டோமே, கடவுளையே வழிபாடு செய்ய மாட்டோமே. அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு ஒரு வசதிக்கு ஏற்றார் போல, தகுதிக்கு ஏற்றார் போல குறை வச்சிருக்கிறார். இல்லைன்னா நம்ம தான் கடவுளை வணங்க மாட்டோம். அதுக்காக தான் குறை கொடுத்தார். ஆனா அப்படி குறை கொடுத்த பொழுது கூட நம்ம இறைவனை வணங்குகின்ற பொழுது என்ன கேட்கிறோம்? ஏண்டா அப்பா இந்த குறை கொடுத்தார், ஏன் இந்த துன்பம் கொடுத்தார்? எவ்வளவுதான் கேட்கிறோம். யாராவது கேட்காதவங்க யாருன்னா கை தூக்குங்க பார்ப்போம். எனக்கு எந்த குறையும் இல்லை, கடவுளை நான் இதுவரைக்கும் நான் ஏண்டா இந்த துன்பத்தை கொடுக்க அப்படின்னு நான் கேட்கல அப்படின்னு யாருன்னா கை தூக்குது. சொல்ற அந்த மாதிரி தூக்காது. உண்டா இல்லையா? ஒன்றும் இல்லை. நான் காரணீஸ்வரரை பார்த்துட்டு உள்ள போறேன், சொர்ணாம்பிகை பார்க்கிறேன். சொர்ணாம்பிகை இடத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் என் கையில குங்குமத்தை தருகிறார், பூ தருகிறார். இப்ப நான் அதை சூட முடியாத நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்பது உறுதி. இப்ப நான் அங்க குறை கேட்பனா கேட்க மாட்டேன். நான் எல்லாரும் வச்சுட்டு இருக்காளே, நான் என்னடி பாவம் பண்ணேன் கேட்பனா கேட்க மாட்டேன். விதி அதுக்கு மேல என் தலையில என்னைக்கு எழுதப்பட்டதோ அது எழுதப்பட்டது. ஆனா அதை நான் மாற்ற முடியாது. இருந்தாலும் நான் அங்க மனசு என்ன சொல்லும்? நான் பிறந்ததுல இருந்து தானே இதெல்லாம் எனக்கு இருந்தது, ஏண்டி என்ன பாதியிலே இப்படி எடுத்த கேட்பனா இல்லையா? அதுவும் சாதாரண கணவரா இருந்தா பரவாயில்ல. இந்த சொற்பொழிவுக்கே அதிபதியாக இருந்த ஒரு கணவர் வாரியார் சுவாமிகளிடத்தில் தீட்சை பெற்று 6 வயதிலிருந்து தன்னுடைய பாட்டனிடத்தில் கற்றுக்கொண்டு வாரியார் சுவாமிகளிடத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் அவர் கூட பயணித்தவர். அவரை மாதிரியே கர்நாடக இசை படித்து அவரை மாதிரியே பேசக்கூடியவர். இறைவன் சீக்கிரமா எடுத்துக்கிறார். என்ன பண்றது? எனக்கு கொடுத்து வைக்கல நான் நினைக்கிறதா இல்லை என் பிள்ளைங்களுக்கு கொடுத்து வைக்கிறதா? துன்பம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு துன்பம் இருக்கு. கேட்கலாம், நான் வேணா சொல்லிக்கலாம். அப்போ துன்பம் இருக்கிறது. ஆனா அந்த துன்பம் எதனால் வந்ததுன்னா முன்வினை கர்மா. என் அப்பா அம்மா என்ன செய்தால், என் மாமனார் மாமியார் என்ன செய்தால், நான் முன்வினை என்ன செய்தேன் தெரியாது. பிறவியில என்ன செய்யணும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்பிறவியில் அந்த கடலை கழிக்கிறோம். அதனால முடியா பிறவி கடலில் புகார்.
எல்லாரும் என்ன கேட்கணும்? சுவாமி போதும் சுவாமி, பிறவி வேணாம். யாரா கேட்கறது உண்டா? அடுத்த ஜென்மத்திலேயாவது படைச்சா நல்லதா படை சுவாமி, கோட்டீஸ்வரனா படை சுவாமி, ஒரு 4 வேலைக்காரர் இருக்கிற மாதிரி பாரு, ஒரு 40 வீடு வாடகை வர மாதிரி பாரு. ஆமாங்க, உண்மை அதுதான். நம்ம மனம் ஆசைப்படும். அதனால சொல்றார், முடியா பிறவி கடலில் போக வேண்டாம், முழுதும் கெடுக்கும். நம்ம எது கெடுக்கிறது? ஆசை கெடுக்கிறது. அந்த ஆசையே பட வேண்டாம்ன்ற. அதடுத்து சொல்றார், விடியால் படியில் விதனப்படார். நோய் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு எல்லார் இல்லங்களிலும் என்ன இருக்கு? ஒரு குட்டி மெடிக்கல் ஷாப் இருக்குங்க. குட்டி மெடிக்கல் ஷாப் இருக்கு. துரியோதனன் மரண படுக்கையில் இருக்கிற பொழுது ஒரு 5 கேள்வி கேட்டான். என்னென்னமோ தில்லுமுள்ளு பண்ணி என்னை இந்த வாட்டி கொண்டுட்டல்ல, அடுத்த யுகம் துவாபர யுகத்துல என்னென்னமோ பண்ணிட்ட, இந்த யுகம் என்னுடைய யுகம், கலியுகம் துரியோதனன் தான் கலிராஜாவாக வந்தவன். அவன் அப்ப கடைசியா சொல்றேன், என்னென்னமோ பண்ணி நீ என்ன வீழ்த்திட்டல்ல, அடுத்த யுகம் என்னுடைய யுகம், உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கல. சரி என்னடா பண்ணுவேன்? 2 கொடுத்து கெடுப்பேன்னா. என்னடா கொடுப்பேன்? 1 பணம் கொடுப்பேன், இன்னொன்னு நோய் கொடுப்பேன்னா. நோய் இல்லாத வீடே இன்னைக்கு கிடையாது. உண்டா இல்லையா? இந்த கிட்டத்தட்ட நாம எல்லாம் கொரோனான்னு ஒண்ணு அனுபவிச்சுமே, இது வரைக்கும் உண்டா? உலகம் முழுவதும் லாக்டவுன் உண்டா? கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லவே இல்லை. உலகம் முழுவதும், ஒரு நாடுன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம், எல்லா நாட்டுக்கும் ஒரே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒண்ணை கொடுத்து இதுலயே புரிஞ்சிருக்கலாம் ஆண்டவன் எவ்வளவு இருக்கான்றது. ஏன்னா நாம எப்பெல்லாம் தர்ம நெறியிலிருந்து வழுவி தனியாக நடக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு தண்டனை உண்டுன்னு அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? இயற்கையோடு ஒற்றி இறை வழிபாடோடு செய்து, நம்மால முடிந்த வரைக்கும் தான தர்மங்களை செய்து, முடிந்த வரைக்கும் என்ன பண்ணணும்? நல்லதை மட்டுமே பேசுறது நல்லதா இருக்கணும், சிந்திக்கிறது நல்லதா இருக்கணும், பார்க்கறது நல்லதா இருக்கணும், கேட்கறது நல்லதா இருக்கணும், செய்யறது நல்லதாக இருக்கணும். இதெல்லாம் உண்டானா? நீங்க வேற மேடம், சுட்டு போட்டாலே எங்களுக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் உளுந்து சுவாமி கும்பிடுறேன், முருகர் என்ன கேட்கவே மாட்டேன்றாருன்னு சொல்லுவார். நம்ம நல்லவங்களா இருந்தா சீக்கிரம் இறைவன் பரிசீலனை பண்ணி கொடுத்துருவார், நல்லதா கொடுப்பார். அதனால சொல்றார், அடியாருக்கு நல்ல பெருமாள், அவுணர் குலம் அடங்க கொடியாக்கிய பெருமாள். அப்படிப்பட்ட திருநாமம் புகழ்பவரை அவர் திருப்புகழ் சொல்லுதுன்னு சொல்லல. என்ன சொல்றார்? சரவண பவான்னு சொல்லுன்ற, 6 எழுத்து மந்திரத்தை சொல்லுன்ற, 3 எழுத்து மந்திரம் முருகான்னு சொல்லுன்ற. அப்ப அவர் நாமம் சொன்னால் நமக்கு என்னவா இருப்பார்? அடியாருக்கு நல்ல பெருமாளாக இருப்பார். அது 33வது பாடல்ல சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக இருக்கக்கூடிய பாடல் 38. முக்கிய பாடல்களுக்கு மட்டும் பொருள் கொடுத்துட்டு வரேன். தொடர்ந்து கொடுத்தோம்னா ரொம்ப நாள் ஆகும்ன்றதுனால முக்கிய பாடல்களுக்கு மட்டும் கொடுக்குறேன். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், எனை நாடி வந்த போல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுவே. அருமையான பாட்டு. நாளும் கோலும் நம்மள ஒண்ணும் பண்ணாதீங்க. ராகு கேது சனி இதுக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. யாரா இருந்தா, முருக அடியாராக இருந்தா ராகு என்ன பண்ணோம், கேது என்ன பண்ணோம், இன்னைக்கு முக்காவாசி இந்த செல்பனை ஓபன் பண்ணா, ஆமா 247 ஆண்டு காலமாக வீழ்ந்து கொண்டிருந்த தனுசு ராசி மேலே வரப்போகிறது. அதுல ஒருத்தர் சொல்றார் மேலே வருது, இன்னொருத்தர் சொல்றார் கண்டிப்பாக உங்க வீட்டில் ஒருவர் இறப்பார். ஒருத்தர் கொடுக்கிறார், இன்னொருத்தர் சொல்றார் என்னென்னமோ சொல்றாங்க. சொல்றது எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. எதையும் ஓபன் பண்ணாலும் ஏதாவது இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க பயப்படணும்னு அவசியமே இல்லை. அதுக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தா பயப்படணும்? திருடனா, பொய் சொன்னா, ஏமாத்தனா, நாம கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற பஞ்சமா காதல செயலே செய்தா பயப்படணும். நாம தான் முருகா 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 முருகான முருக நாமத்தையே சதா சர்வகாலம் ஓதி கொண்டிருக்கக்கூடிய அடியாராக இருந்தா நம்ம ஏன் பயப்படணும்?
அதனால சொல்றார் நாள் என் செய்யும். நாள்னா என்னது? திங்கள் என்ன பண்ணோம், செவ்வாய் என்ன பண்ணோம், புதன் என்ன பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நாள் என் செய்யும். அதுக்கு அடுத்து சொல்றார் வினைதான் என் செய்யும். நீங்கெல்லாம் வினை இருக்கு இருக்கு, இப்ப நான் சொன்னேன் இல்லையா வினை இருக்குன்னு. ஆனா வினை இருந்தது. 9 வயசில் மரணிக்க வேண்டியவரை 30, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 48 வயசு வரைக்கும் இறைவன் எனக்காக கொடுத்த வரப்பிரசாதம். 25 ஆண்டு காலம் கொடுத்தார். 9 வயசுல மரணிக்க வேண்டியவரை 30 வருடம் உயிரை கொடுத்தார். ஒரு திருமணத்தை கொடுத்தார், அவருக்குன்னு வாரிசை கொடுத்தார், அவருக்குன்னு தொழில் வாரிசையும் என்னை உருவாக்கிட்டு போயிருக்காரு. என்கிட்ட இருந்து யார் வராங்கன்னு தான் தெரியல. அதுக்கு இன்னும் விடை தெரியாததான் இருக்கு. அப்போ அவங்க தாத்தா இருந்தார், அவங்க அப்பா வரல, அவர் இருந்தார். இப்ப அவருக்கு பதில் இப்ப நான் இருக்கேன். எனக்கு அடுத்து யார் வருவா தெரியாது. இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் யாரிடத்திலையோ அதை நடத்தி கொண்டுதான் இருக்கிற இந்த செயல்களை எல்லாம். அப்போ வினைன்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த வினை பையன் தான் என்னிடத்தில் என்ன கொடுத்தார்? 25 ஆண்டு காலம் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தார். அப்ப அது வினைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்னன்னு சொல்லலாம்? திருவருள்னு சொல்லலாம். 9 வயசுல மரணிக்க வேண்டியவருக்கு ஒரு திருவருளை கொடுத்து, ஒரு மனைவியை கொடுத்து, 2 குழந்தைகளை கொடுத்து, அவருடைய வம்சாவளியில் ஒரு வாரிசாக என்னையும் அந்த இடத்துல, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத துறை இது. என் கணவர் கல்யாணம் ஆனதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த துறை. எனக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ இதில் நாவில் வருவதற்கு ஏதோ பண்டை தவம் இருந்தா தானே வரும், இல்லைன்னா வராது இல்லையா? அப்ப இங்க சொல்ற 4 ராகு கேது இதெல்லாம் என்ன பண்ணணும்னாலும் யோசிக்கவே வேண்டாம். செய்யறத நல்லதா செய், பார்க்கறத நல்லதா பார், கேட்கறத நல்லதா கேள். முடிஞ்ச வரைக்கும் இறை நாமத்தை சொல்லிட்டு கடந்து கொண்டே போய் இறைவன் மலை மாதிரி வருவதை இப்ப பெய்கிற பனி மாதிரி போக்கடிச்சுருவார். பனி மாதிரி போக்கடிச்சிருவார். அதுக்கு உதாரணம் நம்ம நாகராஜன் ஐயாவே. எல்லாரும் சொன்னாங்க அவர் இருந்த ஒல்லியா இருந்ததற்கு அவர் திரும்பி வருவது கடினம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியை முடிச்சதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த சிவ நாமத்தை கூட்டு பிரார்த்தனையாக சொல்லி ஒரு வாரத்துக்குள்ள அவர் ரிட்டர்ன் வந்துட்டாருனாங்க. எவ்வளவு சந்தோஷம் யோசிச்சு பாருங்க. அவர் செய்த தொண்டு, அவர் சொன்ன நாமம், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்ததனுடைய ஒரு புண்ணியம். அதனால அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. இன்னைக்கும் 33வது ஆண்டு காலத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் செய்த தொண்டு இல்லையா? அந்த தொண்டு தான் நம்மளை எல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்க சொல்லுகிற பொழுது நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். வினை நம்மளை சூழ்ந்து கொண்டதேன்னு வருத்தப்பட வேண்டாம். வினை நம்மளை சூழ்ந்தேன்னு முருகான்னு சொன்னா வினை போகும். சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? சூதாடினாங்க பாண்டவர்கள். ஆனா எல்லா கஷ்டத்திலையும் பகவானை கூப்பிட்டாங்க பாண்டவர்கள். ஆனா என்ன பண்ணாங்க? சூதாடும் பொழுது 5 பேரும் அங்கதான் உட்கார்ந்து இருந்தாங்க. யார கூப்பிடல? கிருஷ்ணரை கூப்பிடல. கூப்பிடாது யார் தப்பு? தர்மனுடைய தப்பு, பீமனுடைய தப்பு, அர்ஜுனனுடைய தப்பு, நகர சகாதேவருடைய தப்பு. ஆனா அதே இடத்துல தனக்கு ஒரு கஷ்டம்னா உடனே ஒரு பெண்ணினுடைய மானபங்கத்தை படுத்துகிற பொழுது அந்த நாமத்தை சொன்ன அவ வேற ஒண்ணும் இல்ல. என்ன சொன்னா? ஓமரி ஸ்ரீகரி நரகரி முரகரி கிருஷ்ணா முகுந்தா பச்சை வண்ணா கார்வண்ணா கமலக்கண்ணா. அதான் சொன்னா கொடுத்துட்ட. யாருக்கும் தெரியாம கொடுத்தாரு. அதான் அங்க இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வந்தவங்க அத்தனை பேரும் கிருஷ்ணா வாழ்க்கைன்னு சொல்லிடுவாங்க. இவ பெருமை குன்றிவிடும். யார் கண்ணுக்கும் தெரியாம கொடுத்தாரு ஆடைய. ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை, ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை, ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை. 6 லட்சம் பேர் அள்ளி கை சோர்ந்து உடல் சோர்ந்து விழுந்தாங்க. அப்ப எவ்வளவோ கொடுத்திருப்பார். யோசிக்கணும். கூப்பிடாதது யாருடைய தப்பு? பாண்டவர்களுடைய தப்பு. கூப்பிட்டா அவ கூப்பிட்டா உடனே வந்துட்டார். அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள்கள் என் செய்யும். திங்கட்கிழமை நல்ல நாளா, செவ்வாய்க்கிழமை நல்ல நாளா, புதன்கிழமை நல்ல நாளா,
எல்லா நாளும் இறைவன் கொடுத்த நாள்ல எல்லாம் நல்ல நாள் தான். ஆனா நாம என்ன பண்ணணும்? எழுந்து காலையில உடனே உள்ளங்கையை பார்த்து அப்படியே கண்ணை துடைச்சிட்டு உட்கார்ந்து ஒரு கை கால் முடிஞ்சு ஒரு குளிச்சு முடிச்சோமா, போனோமா, வீட்டுல ஒரு விளக்கேற்றணுமா, நெற்றியில வடக்க பார்த்து ஒரு முருகான்னு சொல்லி திருநாமத்தை திரு நீரை இட்டோமா, இட்டு முடிச்சு அடுத்த வினாடி நம்ம பணியை நம்ம தொடரும். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும். இதை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் முடியும்? எப்படியும் முடிக்க போறோம், எப்படியும் சாப்பிட போறோம். சாப்பிடறதுக்கு முன்னாடி அதை செய்தால் என்ன? அததான் இங்க சொல்றாரு. அதனால நீ செய்வது சரியா செய்தா நாளும் கோலும் உன்னை ஒன்றும் செய்யாதுன்றார். வினைதான் என் செய்யும், வினையே வராதுன்றார். வினை நாம எல்லாம் சொல்றோம் கர்மா 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 கர்மான்னு சொல்றோம். கர்மா வருவதற்கு என்ன காரணம்? நாம இறை வழிபாட்டை முழுமையாக செய்யலைன்னு அர்த்தம். செய்திருந்தா வினை வந்திருக்காது. இப்ப வினை மூண்டு விட்டது, அவர்கள் கூட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதை தான் நீங்க சொல்றாரு. அப்ப நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள்கள் என் செய்யும். அப்ப என்னன்ற குரு இந்த இடத்துல இருக்கு, குரு அந்த இடத்துல இருக்கு, அது நல்லது நடக்கும், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பட்டியலிட்டு லிஸ்ட் போட்டு சொல்றான். என்னென்னமோ சொல்லு. ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா இல்லை. அதெல்லாம் கண்டிப்பா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு நிச்சயம். நாம எழுதிய எழுத்து அடிச்சு எழுத முடியுமான்னா முடியாது. அடுத்த பாட்டு அதான் நினைக்கிறேன். அடுத்த பாட்டை அதான் பொருள் சொல்ல போறேன். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும்ன்ற. என்ன சொல்ற? யமன்கிட்ட சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாம யமலோகத்துக்கு போறது கிடையாது. ஏன்? முருகா என்கின்ற நாமத்தை ஓதிவிட்டு இருந்தோமே. ஆனால் தூங்கத்துக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி முருகா 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 முருகா. இந்த செல்போனை பார்க்கறத தூக்கி அப்படி விசிறி போட்டு ஆமா பாருங்க, வேணான்னு சொல்லுது. எங்களை மாதிரி நிகழ்ச்சி பண்றது பாரு. போற காலத்துக்கு புண்ணியமாவது கிடையாது. எதையோ உட்காந்து பார்த்து 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 ஒன்னுத்துக்கும் அது பலன் கிடையாதா? ஏதாவது பலன் உண்டா? இல்லை. அதனால எதை பார்க்கணுமா? நல்லதை பார்க்கணும். அப்போ இங்க சொல்ற என்ன சொல்ற? முருகா என்று சொல்லி இருந்தால் என்னென்ன வரும்னு பார்க்கிறார். குமரேசர் இரு காலும். யமன் வந்து இழுத்து பாசக்கயிறை போட்டு இழுத்து கொண்டு போகிற பொழுது மரண படுக்கையில் இருக்கக்கூடிய, இல்ல நாம ஆரோக்கியமாகவே இருந்தாலும் கூட விதி முடிந்து விட்டால், நேரம் முடிந்து விட்டால், இங்க வாழக்கூடிய தகுதியை நாம இழந்து விட்டால் அவன் கண்டிப்பா இழுப்பான் அவன் லோகத்திற்கு. அப்படி அவன் லோகத்திற்கு இழுக்கிற பொழுது நாம அந்த லோகத்துக்கு போகணும்னு அவசியமே கிடையாதுன்றார். ஏன்? அடுத்த செகண்ட் யார் வருவாரா? குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. எனக்கு முன்னாடி நின்னா முருகப்பெருமான் மேல பாச கயிறு போடுவாரா? போட்டார்னா கதி என்ன ஆகும்? மார்கண்டேயருக்காக ஏற்கனவே உத இன்னும் பிளாஸ்டரி போட்டு இருக்காரா திருக்கடையூர்ல. யாரு? யமன். யாரோ பெற்ற பிள்ளைக்கே பாச கயிறு போட்டதுக்கு பிடிச்சார் ஒரு குடி. என்னது? உதைத்தார். தாம் பெற்ற பிள்ளை மேல போட்டா விடுவார் சிவபெருமான்? ஆமா, யமன்னு ஒருத்தன் இருந்த இடமே தெரியாம போயிடும். ஏற்கனவே அப்படி ஆயிருக்கும். ஊன்றிய திருவடி சிவன் திருவடி, உதைத்த திருவடி உமையவள் திருவடி. அர்த்தநாரீஸ்வரரா இருந்து உதைச்சாங்க. அம்மா உதைச்சதுனால தப்பிச்சார். சிவன் வச்சிருந்தாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அன்னைக்கேன்னு அர்த்தம். நீங்க நல்லா பாருங்க. அப்பா கோல் எடுப்பார், அம்மா கடகட கடகட ஓடி போய் ஏண்டா இப்படி பண்ணேன்னு கையில சும்மா பொத்து பொத்து சவுண்டு மட்டும் வரும். சவுண்டு மட்டும்தான் வரும். அது மாதிரிதான் உதைத்தாங்க. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, கொடும் கூற்று என் செய்யும். அவன் கொடுமையானவனா. சின்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டார், வயசானவன்னு பார்க்க மாட்டார், புது மாப்பிள்ளைன்னு பார்க்க மாட்டார், புது பொண்ணுன்னு பார்க்க மாட்டார், அதே மாதிரி வயதுள்ள இளைஞர்கள்னு பார்க்க மாட்டார், நாளைக்கு கல்யாணம் ஆக போற மாப்பிள்ளைன்னு பார்க்க மாட்டார். எந்த நேரம் முடிந்து விட்டால் சீட்டை கிழிச்சு அவர் கொண்டு போயிடுவார். அதான் அவர் வேறு. அப்ப அவ்வளவு கொடும் கூற்று. நாளைக்கு கல்யாணம் ஆக போத ஒரு 6 மாசம் விடலாங்க? விடுவாரு?
அவர் வேலை முடிஞ்சா அவர் வந்துட்டே இருப்பார். அப்போ இங்க சொல்லுகிற கொடும் கூற்று யமன் என்ன செய்ய முடியும்? ஏன் எனக்கு முன்னாடி வந்துருவாரு முருகப்பெருமான். முருகனை பார்த்த உடனே யமன் என்ன பண்ணுவாரா? வணக்கம் சுவாமி. முருகர் கேட்பாரா என்ன இந்த பக்கம்? இல்ல சும்மா பார்த்துட்டு போலான்னு பார்க்கறதுக்கு இங்க நீ வரமாட்டியே, பிடிக்கிறதா இருந்தா தானே வருவேன். இல்ல பிடிக்கலான் தான் வந்தேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் உங்க அடியாருன்னு. நான் போயிட்டு வரேன். ஏன் வேலை முடிஞ்சிச்சா? இல்ல சுவாமி, அவர் பிடிச்சாதான் வேலை. அவரை நான் கூட்டு போவேன். எங்க மயில் மேல யாரோட? என் பொண்டாட்டி வந்திருக்கா, தம்பதி சமேதரா கூட்டு போய் என் குழந்தைய என் பக்கத்திலேயே வச்சுட்டேன். கொடுமைகள் பல செய்த சூரபதுமனையே என் பக்கத்தை வச்சுட்டு இருக்கேன்னா சதா சர்வகாலம் முருகா 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 என்று என்னுடைய திருநாமத்தை புகழ்ந்த என் குழந்தைய உன் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு நான் என்ன அவ்வளவு பாவியா? யார் கேட்பாரா? முருகப்பெருமான் கேட்பாரா? சுவாமி நீங்க ஏன் சுவாமி எப்படி இவ்வளவு சண்டை போடுறீங்க? இது வேற உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ஏற்கனவே நான் வாங்கின பத்தல, இப்ப வேற வந்திருக்கியான ரெண்டாவதா 2 கால வச்சா என் கதி என்ன ஆகுறது? சுவாமி நான் இங்கேயே விட்டுறேன், நீங்க கூட்டு போங்க, நீங்க அழைத்து கொண்டு போங்கன்னு சொல்வார். அப்ப என்ன கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும். நம்ம போன உடனே எந்த கடவுளா இருந்தாலும் திருவடியை பார்க்கணும். அதுக்கு சொன்ன வார்த்தை தான் எது? அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. எது? இறை திருவடி உதவுவது போல அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டாங்க. அப்ப நம்ம போன உடனே எதை பார்க்கணும்? திருவடியை பார்க்கணும். அதனாலதான் இங்க அருணகிரி பெருமான் சொல்றார் இந்த கந்தர் அலங்காரத்தில் 38வது பாடல்ல குமரேசர் இரு தாளுன்ற. இரு தாள்னா என்னது? திருவடி. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. திருவடியை திருப்பி 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 மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்தில் திருப்பி சொல்லியிருப்பாரு. என்ன காரணம்? எல்லாம் கெட்டியா பிடிச்சுக்கோங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்கன்னு அர்த்தம். யார் திருவடிய? சிவன் திருவடியை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அதை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் வராதுன்ற. அது மாதிரி சிவன் வேறு முருகன் வேறல்ல. அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் இரு தாளும் சிலம்பும். இந்த 2 தாள்லயும் என்ன போட்டிருக்காரு? சிலம்பு. அதுக்கு அடுத்து பார்த்தா என்ன சொல்றார்? சதங்கை, தண்டை. இன்னைக்கும் போடுறாங்களா இல்லையா? குழந்தைங்களுக்கு தண்டை போடுறாங்களா இல்லையா? கால்ல சிலம்பும் இருக்கா இல்லையா? அதுக்கு அடுத்து சொல்றார் சண்முகமும் தோலும். 12 தோள்கள் புஜத்தோடு வருவார். கடம்ப மாலைன்னு சொல்லக்கூடிய கடம்ப மலர் மார்பகத்துல கடம்ப பூவை அணிந்து வருவார். எனக்கு முன்னே வந்து தோன்றிடும். யமன் வந்து அப்படி நிக்கிறதுக்குள்ள அவர் வந்துடுவார். அவரை பார்த்த உடனே யமனுக்கு என்ன வரும்? பயம் வரும். பயம் வந்த உடனே யமன் என்ன பண்ணுவார்? சுவாமி உங்க அடியார நான் தெரியாம வந்துட்டேன், சாரி மன்னிச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். சரி சரி புறப்படு, என்ன வேலை, இன்னும் ஏன் நின்றுட்டு இருக்க, புறப்படுவார். யாரு? முருகப்பெருமான். அப்போ நாம என்ன சொல்லணும்? முருக நாமத்தை சொல்லணும். என்ன நாம சொல்லணும்? முருக நாமம் சொல்லணும். அதனால அந்த 38வது பாடல்ல சொல்றார் நமக்கு ராகு கேது சுக்கிரன் குரு எதுவாக இருக்கட்டும், என்ன வேணா கிரகங்கள் எப்படியா இருக்கட்டும், உன் கடமையை செய். என்ன கடமை? முருகநாமத்தை சொல், தேவாரத்தை பாடு, திருப்புகழை பாடு, கந்தர் அலங்காரத்தை பாடு, கந்தர் அனுபூதியை பாடு, கந்தர் அந்தாதியை பாடு. எது உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ, எது படிக்க தெரிகிறதோ அதை நீ படித்து கொண்டே வந்தால் இறைவன் நிச்சயமாக கைவிட மாட்டார். நாளும் போலும் உன்னை ஒண்ணும் பண்ணாதுன்றார். சரி, நாளும் போலும் மட்டும் பண்ணாதுனால இல்ல, வினையே உன்னை ஒண்ணும் பண்ணாதுன்றார். வினையே உன்னை ஒண்ணும் பண்ணாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது பாருங்க. 6 மாசம் இல்ல 1 வருஷம் சில பேர் மரண படுக்கையில் இருப்பான், ரொம்ப அவஸ்தைப்படுவான். ஆனா சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க? குருநாதர் வாரியார் சுவாமிகள் லண்டன்ல நிகழ்ச்சி முடிச்சுட்டு பிளைட் ஏறினார். இங்க வந்து இறங்கும் பொழுது
உயிர் இல்லை. என் கணவர் அடையார் இஷ்டசித்தி விநாயகர் கோயில்ல போய் 1.5 மணி நேரம் தேவாரம் பாடிட்டு வந்தார். வர வழியிலேயே அவர் 2 வீலர்ல வந்துகிட்டு இருக்கார். வர வழியிலேயே ஏதாவது நடந்திருக்கலாம், ஆனா ஒன்னும் நடக்கல. வீட்டுக்கு வந்தார். மாலை நேரத்துல கொஞ்சம் பப்பாளி சாப்பிட்டார். நான் இங்க இருக்கேன்னா நம்ம அந்த கோபுரத்தினுடைய வெளி, நான் இங்கேயே நிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் போறேன், நடந்து போனார். முன்பக்கம் விழுந்தா நான் போய் தூக்கும் போது ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். அவரை கூட்டிட்டு போனோம்னா இறைவன் நடுரோட்ல எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கலாம். என் கண்ணு முன்னாடி ஏன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாயார தேவாரத்தையும் திருப்புகளையும் பாடின வாய உன்னை நான் நடுரோட்ல விடுவேனா? உன் மனைவி கண்ணு முன்னாடி. ஏன்னா நான் போய் தூக்குறதுக்குள்ள அவருக்கு என்ன ஆகுமோன்றதுனால இறைவன் என் கண்ணு முன்னாடிதான் அந்த உயிரை கொண்டு போனான். கொண்டு போனது தெரியாது. அதை விட இன்னொரு சிறப்பு சொல்றேன் பாருங்க. இறை அடியார்களுக்கு நேரக்கூடிய மரணம் எப்படி இருக்கும்னு. என் வீட்டு கேட்ல ஒரு பிள்ளையாரும் ஒரு ஆஞ்சநேயரும் இருக்காங்க. நாங்க இருவருமே பூஜை பண்ணுவோம். அந்த பிள்ளையாருக்கும் ஆஞ்சநேயருக்கும். ஒருவேளை வீட்டுல உயிர் போயிருக்கலாம். அந்த இறைவன் இருந்த ஒரே ஒரு காரணத்தினால் என் வீட்டுக்குள்ள எவன் வரல. இது சத்தியமான வாக்கு. என் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 1000கணக்கான உத்ராட்சங்கள் இருக்கின்றது. என் கணவர் அணிந்து கொண்டிருந்த உத்ராட்சம் அவ்வளவும் இருக்கிறது. ஒருவேளை அந்த உத்ராட்சம் இருப்பதனால உள்ளே வரலையான்னு தெரியல. இல்ல இவங்க 2 பேரும் காவலாக இருக்கிறாங்கன்னு உள்ள வரலையான்னு தெரியல. இந்த மாதிரி புத்தகங்கள் 1000 கணக்கில் என்னிடத்தில் என் வீட்டுக்குள் இருப்பதனால வரலையான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு காரணம். அவர் மரணம் எங்க வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். அவர் போய் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதே கோயில்ல கூட நடந்திருக்கலாம். கோயில்ல நடந்திருந்தால் அவசரமாக இருந்திருக்கும். அங்கேயே நடக்க விடலை. அது பாருங்க எவ்வளவு இறை செயல்ல படைக்கிறது. ஆனா நான் நொந்தேன். ஏன் இறைவா எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்தேன்? அதெல்லாம் இல்லை. என்று அவன் வேலையை அவன் செய்யறான், நம்ம வேலையை நாம செய்ய போறோம், அவ்வளவுதான். அப்போ வினை ஒன்றும் செய்யாது. முருக அடியாராக இருந்தா அந்த உயிர் போறதே தெரியாது. ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய சிறிய தாயாருடைய பாட்டி 3 வருஷம் படுக்கையில் இருந்தாங்க. என்னென்னமோ பண்ணாங்க. அவங்களை எறும்பு தின்னு கொண்டே இருந்தது 3 வருஷமா. இது சத்தியமா கண்ணு முன்னாடி நடந்த ஒன்று. ஒரு 3 ஆண்டு காலம் படுத்த படுக்கை, நினைவே கிடையாது. பெத்த தாய், கிட்டத்தட்ட 9 பசங்க. அந்த பிள்ளைகள் நினைக்கிறாங்க என்னென்னமோ அந்த மேட்டுக்குள்ள என்னென்னமோ மருந்து போட்டாங்க, என்னென்னமோ வைத்தியம் பண்ணாங்க, ஊஞ்சல்ல கூட படுக்க வச்சிருந்தாங்க. ஆனா என்ன பண்ணாலும் 1/2 மணி நேரத்துக்குள்ள அவங்கள மறுபடியும் 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 அந்த எறும்பு தின்னுது. ஆனா உயிர் பிரிந்து விட்ட பிறகு அந்த எறும்பு அவங்கள தொடல. மரண அவஸ்தை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்க அம்மாவும் இருந்தாங்களா? அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை அந்த நான் நினைக்கலாம், இவங்க ஏதோ கதைக்காக சொல்றாங்கன்னு நினைக்கலாம். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இதான் நிஜம். அப்போ அடியாராக இருப்பாராயின் அவர்களுடைய உயிர் பிரிவது மரண அவஸ்தை என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்க. ரொம்ப நோயை வதைத்தெல்லாம் கொண்டு போக மாட்டார். அப்பனா என்ன அர்த்தம்? அப்படியே பூ மாதிரி கொண்டு போயிடுவார். எப்படி கொண்டு போறாருன்றதே தெரியாம கொண்டு போயிடுவார். அந்த அளவுக்கு இறை அடியார்களுடைய வலிமை, அந்த நாமத்திற்குரிய தன்மை. அதுக்காக தான் சொல்றார், வினை ஒண்ணும் பண்ணாதுங்க, எவனும் ஒண்ணும் பண்ண மாட்டார், நாளும் போலும் ஒண்ணும் பண்ணாது. நீங்க யாரும் இந்த நட்சத்திரம் இதுல இருக்கு, அந்த நட்சத்திரம் அதுல இருக்கு, அது இதுவாயிடுச்சு, இது அதுவா, எதுவும் பயப்பட வேண்டாம். இந்த ஒரு பாட்டு படிங்க, நாளும் போலும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஒரே பாட்டு, வேற ஒண்ணும் வேண்டாம். ராகு பிரச்சனை இல்லை, கேது பிரச்சனை இல்லை, குரு பிரச்சனை இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த போல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். தூங்கத்துக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு தூங்குங்க. ஏமா எப்படி வரான்னு பார்க்கலாம். வந்தாலும் அவஸ்தைப்பட்டு கூட்டிட்டு போற மாதிரி வரமாட்டேன். அப்பேற்பட்டது இந்த பாட்டு. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லணும். அடுத்த பாடல் 40வது பாடல். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன் கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மா மனம் மா மயிலோன் வேல்பட்டு அழித்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு
என் தலைமேல் அயன் கையெழுத்தே. நிறைய பேர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே பாட்டுக்கு பொருள் என்ன சொன்னேன்? எழுதா குறைக்கு அழுதா வருமா? வள்ளலார் சொல்றார். என்ன சொல்றாரு? எழுதா குறைக்கு அழுதா வருமா? அன்னைக்கு எழுத மாத்தி எழுத போறானா ஒரு கேள்வி வருது. அவர் சொல்றாரு எழுதா குறைக்கு 7 தா போட்டார். தா 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 குறைக்கு அழுதா வருமா? பக்கத்துல இருந்து சீடர் கேட்டார், என்ன சுவாமி 7 அது போட்டுட்டு தா போட்டுட்டு அப்படியே குறைக்கு வருமா அப்படின்னு எழுதி இருக்கலாமே, ஏன் சுவாமி எழுதான்றத எப்படி போட்டார் அவரு? தா 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 குறைக்குன்னு போட்டார். இந்த சீடருக்கு சந்தேகம் வந்து கேட்டார், அடே எழுதா குறைக்கு அழுதா வருமாடா, அன்னைக்கு எழுதலவன் மாத்தி எழுத போறானாடா அவர் கேட்டார். அப்புறம் அவரே சொல்றாரு, அடே யார் ஒருவர் முருக அடியாராக இருந்தால் தலையெழுத்தையே மாத்திக்கலாம்டாண்ட. தலையெழுத்தையே மாத்த முடியுமா? முடியும்ன்ற. எழுதா குறைக்கு அழுதா வருமானு அவரே சொல்லிட்டார். ஆனா அது அடுத்து என்ன சொல்றார்? சேய்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொடி தேன் கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மாமனம் மா மகிழோர் வேல்பட்டு அழித்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவனே கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து. பிரம்மா எழுதிய எழுத்த ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு பென்சில்ல குழந்தைங்க எழுதுனா அடிச்சுட்டு மறுபடியும் எழுதிடலாம் தெரியுமா? பிறந்துட்டோம், வளர்றோம். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம எல்லாம் என்ன பண்றோம்? சில காரணங்களால தவறு செய்யலாம், சில காரணங்களால பக்தி நெறியில போயிடலாம். அப்படி எவர் ஒருவர் முருக அடியாராக இருந்தா எழுதிய எழுத்த ரப்பர் வச்சு அழிச்சுட்டு அவர் எழுதுவாரா உட்கார்ந்து? யார் அவரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான் எழுதுவாரா உட்கார்ந்து. சரி, நமக்கு சரியா எழுதல, நம்ம பிள்ளைகளுக்கு சரியா எழுதுவாராம் ஒரே ஒரு அடியார். யாராவது முருக அடியாரா இருந்தா 21 தலைமுறைக்கு நல்ல எழுத்து எழுதக்கூடிய ஒன்று இந்த பாட்டு. 21 தலைமுறை, ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்லை, 21 தலைமுறை. தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறைக்கு நல்ல எழுத்தா எழுதும்பாராம். யார்கிட்ட போய்? பிரம்மா கிட்ட போய் சொல்வாராம் முருகப்பெருமான், டேய் பிரம்மா சொல்லுவோம், குட்டுப்பட்டைய ஞாபகம் இருக்கா? ஆமா, இன்னும் சொட்டையாயிருக்கும். அங்க முருகப்பெருமான் அவதாரம். தினமும் சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு பிரம்மா என்ன வேலைன்னு கேட்டுட்டு போகணும். நல்ல எழுத்தா எழுதணும். சிவாடியார்களுக்கு சுவாமி அப்படியே எழுதுறேன், என் தொழிலை நல்லா செய்யறேன்னு அங்க வந்து எப்பயும் வந்து தொழிலை பற்றி பேசிட்டு போகணும். தினம் இது வேலை. அப்படி பேசுறதுக்கு வந்த பொழுது முருகப்பெருமான் அங்க அவதாரம் பண்ணிட்டு குழந்தையா இருக்கார். அப்படி போன உடனே அப்படி இப்படி போறார். ஆண்டவனாயிடுச்சேன்னு என்ன பண்ணிருக்கணும்? குழந்தையா இருந்தா கூட என்ன பண்ணணும்? ஒரு வணக்கம் சொல்லணும். பார்த்த உடனே அடியாரை அடியார் பார்த்த உடனே விபூதி தரித்தவரை பார்த்த உடனே சிவாய நம சொல்ல வேண்டியது நம்மளுடைய வழக்கம். முருகா வணக்கம்னு சொல்லணும், கோவிந்தா வணக்கம்னு சொல்லணும். திருவன் காப்பு இட்டுட்டு இருந்தா. ஆனா நாமெல்லாம் ஹாய், ஆமா எல்லாம் பாடியிலிருந்து தான் வணக்கம் சொல்றது. இந்த வணக்கம் வந்து அவங்களுக்கு இல்லை, இதயத்துல இருக்கிற பலமுறை சொல்லி இருக்கேன். இன்னொன்று, முருகா வணக்கம்னு சொன்னா அதை சொல்றவங்களுக்கு ஒரு பலன், கேட்கிறவங்களுக்கு ஒரு பலன், 2 பேருக்குமே பலன் இருக்கு. அப்ப சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கும் பாருங்க, அடுத்த மதத்தில், நம்ம மதத்துல மட்டும்தான் அது சொல்றது கிடையாது. அடுத்த மதத்துல அவங்களுடைய சின்னம் அணிந்திருந்தா உடனே சொல்லிடுறாங்க, சிலுவை உடனே சொல்றாங்களா, தோத்திரம் ஆண்டவரே சலாம் அலைக்கும் சொல்லிடுறாங்களா. ஆனா நாம மட்டும் ஏன் சொல்றதில்ல? ஏன்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறவங்க தான். ஆமா, இவனுங்களும் ஒரு வணக்கம் இந்த இல்லையா? ஆசிரியரை பார்த்தாவே வணக்கம் வைக்க மாட்டோங்க நாமெல்லாம். ஏன்னு கேள்வி, 2 2 4ன்னு சொல்லி கொடுப்பாரு இவரு. 1 2 3 1 இந்த 4ன்றது அவனுக்கு வரல. அதனால தலையில ஒரு கொட்டு கொட்டி அவர் சொல்லி இருப்பார்.
அதனால இவன் என்ன நினைக்கிறான், 2 2 4ன்னு சொல்லாததுக்கு இந்த வாத்தியார் அன்னைக்கு தலையில கொட்டினாரு. இவன் கணக்கு வாத்தியாரா போனோம்னா என்ன ஆகுது? ஒரு மளிகை கடையே வச்சானாலும் கணக்கு தப்பா இருந்து வாங்குறது 200 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு அவங்க 100 ரூபாய் கொடுத்துட்டு போனா நஷ்டம் யாருக்கு? இவனுக்கு தானே. அது புரிந்து கொள்ளாமல் அன்னைக்கு என்ன இவர் அடித்தாரே, அன்னைக்கு என்ன அடிச்சாரேன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால சொல்ற என்ன சொல்ற, தலை எழுத்து நல்ல எழுத்தா எழுதணும். அப்போ சேரிப்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடமின் மால் பட்டு அணிந்தது பூங்கொடியார் மனம். எது? பூங்கொடியார் மனம். மயிலோர் கால் வேல்பட்டு அழிந்தது வேலியும் சூரனும் வெப்பம் அவன் கால் பட்டு அழிந்தது. இப்ப போறார் உள்ள, முருகரை வணங்கணுமா இல்லையா? வணங்காம போறார். உடனே வீரபாகு தேவர் கிட்ட சொன்னார், யார் அவருன்னா, அவருதான் படைக்கிற கடவுள் முருகா. அப்படியா? யார் அவரு? அவர் பேர் நான்முகன், பிரம்மதேவர்னு பேர், சரஸ்வதிக்கு வீட்டுக்கார். ஓ அப்படியா, சரி. ஏன் அவர் நம்மளை பார்க்காமையே போறார்? எனக்கு தெரியல. சரி, நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு. இந்த முருகப்பெருமான் கூடவே நல்ல வீரபாகு தேவருக்கு, அவருக்கு ஞானத்தின் சொரூபம். போய் 4 முகம் அழைக்குது 6 முகம்னு. எப்படி? ஓய் 4 முகம் அழைக்குது 6 முகம், 2 முகம் எக்ஸ்ட்ரா. இப்ப யார் பெரியவ? 4 பெருசா 6 பெருசா? 6 தானே பெருசு. அதனால இப்ப சொன்ன உடனே வரேன். வணக்கம். சில பேர் பாத்தீங்கன்னா கடமைக்கு வச்சு தொலையணுமே தொலைவாங்க. உண்டா இல்லையா? சில பேர் கடமைக்கு வச்சு தொலையணுமேங்கிறதுக்காக தொலைவான். அப்படி செய்யறவங்க உண்டு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இவர் பார்த்தார், வணக்கம் வணக்கம், என்னமா என்ன கூப்பிட்டீங்களாமே? அதுக்கு அவர் சொன்னாரு, நீங்க படைக்கும் கடவுள் மும்மூர்த்திகளில் ஒருவர், என் பெயர் பிரம்மதேவர், சரஸ்வதிக்கு கணவர். அப்படியா? சரி, ஒரு சந்தேகம். படைக்கிற கடவுள் தானே, சரஸ்வதியை நாவில் குடி வைத்தவர் தானே, ரொம்ப படிச்சவர் தானே. ஆமா, நேற்று பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம் என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்குது. எப்படி? நேற்று பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம் என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்குது. அவங்க அப்பா வயசு என்ன நிக்க வச்சு கேள்வி மனசுல நினைக்கிறார் பிரம்மதேவர். அப்பா அவர் கேட்டார், ஆமா என்ன தொழில் செய்றீங்க? படைக்கும் தொழில். எதை கொண்டு படைக்கிறீர்கள்? இறைவன் திருவருளை கொண்டுன்னு சொல்லணும், பிரணவத்தை கொண்டுன்ற அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாவே க்ளோஸ் ஆகிடும். இப்ப நான் எதை கொண்டு பேசுறேன்னா, அவன் கொடுத்தா நான் பேசுறேன், அவன் கொடுக்கலன்னா அவ்வளவுதான் என் கேள்வி இல்லையா? அப்ப இறைவன் திருவருளை கொண்டுன்னு சொல்லணும். இவர் என்ன பண்ணிட்டார்? பிரணவத்தை கொண்டுனா. பிரணவத்துக்கு பொருள் சொல்லு பார்ப்போம். பிரணவம்னா ஓம். அதான் ஓம்ன்றதுதான் பிரணவத்துக்கு பொருள் சொல்லு. பிரணவம் பிரணவம் தான், சும்மா போடுற மந்திரமாச்சேன்னு கேட்கல. சிவபெருமான் சொல்லும் பொழுது சும்மா போடுற மந்திரம் தானே கேட்கல. பிரணவத்திற்கு பொருள் என்ன? தினம் தினம் புதிய புதிய ஆற்றலையும் புதிய புதிய அர்த்தத்தையும் புதிய புதிய திருவருளையும் தரவல்லது பிரணவம். புதிய புதிய ஆற்றலை தரவல்லது. நீங்க ஒரு கண்டுபிடிக்கிறீங்க புதுசானா, அதை பிரணவத்தை கொண்டுதான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பிரணவம் என்றும் உள்ளது. அதன் மூலியமாகத்தான் நாம திருவருளை பெற முடியும். அதன் மூலியமாகத்தான் நாம கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு பேர் புதியதுன்னு பேரு. எனவே புதியது. அப்போ தினம் தினம் திருவருளை தரும், தினம் தினம் புதிய புதிய ஆற்றலை தரும், தினம் தினம் ஒவ்வொன்றும் நமக்கு கற்றுக்கொண்டே இருக்கும். அது பிரணவம். இவர் சொல்லணுமா இல்லையா? அது அது வந்து அது அது வந்து அது வந்து அது வந்து என்ன வந்துங்க வீரவாக சொல்லுங்க சுவாமி, தூக்கி உள்ள போடணும். படைக்கிறவனே சரியா இல்லைன்னா அந்த படைச்ச உயிர்கள் என்ன பாடுபடும். படைக்கிறவன் சரியா இருந்திருந்தா பாடுபட வேண்டிய அவசியம். நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம்னா காரணம் அவருதான். நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம்னா காரணம் யாரு? ஆமா, அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல அந்த புராணங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. வடநாட்டினுடைய புராணத்துல நான் படிக்கிற பொழுது நிறைய புராணங்கள் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வடநாட்டுல இருந்து
காசிக்கு போயிட்டு யாத்திரை போயிட்டு வருகிற பொழுது ஒரு புத்தகம் வாங்கி இங்க படிச்சுட்டு வந்தாங்க. உள்ள சில வரலாறுகளை, காசியம்பதியினுடைய வரலாறுகள் எல்லாம் அப்படி வாங்கி படித்து கொண்டு வருகிற பொழுது அதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. அது உண்மையா இருக்கா பொய்யா இருக்கான்னு தெரியல. அங்க கொடுத்திருக்காங்க அந்த வரலாற்றை. அங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்க்கடலை கடைந்த பொழுது 3 பாகமாக பிரிக்கப்பட்டு இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட பாகத்தை இறைவன் உண்டு திரு நீலகண்டராக மாறினார். நாராயணருக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டது. அந்த நாராயணருக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை அவர் தன்னுடைய திருமேனி முழுவதும் பூசிக்கொண்டதாக அந்த வரலாறு சொல்லப்படுகிறது. சரி, ஒரு 2வது. இப்ப பிரம்மா இவங்க மும்மூர்த்திகள் 3 பேர் இல்லையா, இவருக்கு வந்த பாகத்தை பார்த்தார். ஒருத்தர் சாப்பிட்டார், கழுத்து கருப்பா போச்சு. ஒருத்தருக்கு உடம்பெல்லாம் மேனி முழுவதும் கருப்பாயிடுச்சு. நாம நமக்கு பயன்படுத்தக்கூடாது, நம்ம தொழிலுக்கு பயன்படுத்தி வியாபாரம் ஆக்கிடுவோம். எவ்வளவு தந்திரம் இந்த பிரம்மா பண்ண வேலை. அவர் என்ன பண்றார், சரி தொழிலுக்கு என்னென்னத்துக்கு பயன்படுத்தலாம் பார்த்தார். ஆணு பெண் 2 பேரை படைக்கணும். ஓகே, இந்த 2 பேருக்கு எங்கெங்க வைக்கலாம்னு பார்த்தார். ஆண்களினுடைய கரு விழியில் வைத்தார் அந்த ஆழகால விஷத்தை. பெண்களுடைய ஸ்தனம் என்று சொல்லக்கூடிய மார்பகத்தினுடைய காம்பு பகுதியில் வைக்கப்பட்டது. எவ்வளவு ஒயிட்டா இருந்தாலும் காம்பு பகுதி மட்டும் கருப்பா இருக்குமா, அது எனக்கு தெரியல, அது சொல்லப்பட்டதை நான் சொல்றேன். அடுத்து இன்னொன்னு, இந்த 3வது பாகத்தை என்னடா பண்றதுன்னு யோசிக்கிற பொழுது அறிவின் சொருபம் நாக்குல இருக்கே சரஸ்வதி, அங்க பார்த்தாரு எங்க பண்ணலாம். எல்லார் தலையெழுத்துக்கும் எழுதுகோளுக்கு மையா பயன்படுத்திடுவோம்னு நம்ம தலையெழுத்து எதுல எழுதி இருக்கு, ஆலகால விஷத்துல. அப்ப நாமெல்லாம் தப்பு பண்ணல. நம்ம தலையெழுத்தே விஷத்துல எழுதுனா நம்ம சிந்திக்கிற சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும், விஷமா தானே இருக்கும். அப்ப தப்பு யார்கிட்ட, முருகப்பெருமான் இதை ஒரு வேளை சிந்திச்சாரோ என்னமோ தெரியல, தூக்கி இவனை உள்ள போடுறான்ட்டு பிரம்மதேவர் சிறை வைக்கப்பட்டு விட்டார். சிறை வைத்ததுக்கு அப்புறம் அவரே உட்கார்ந்து எழுதுறாராம். யார் தலையெழுத்த, எல்லா அடியார்களினுடைய தலையெழுத்து இல்லை, எல்லா ஜீவன்களினுடைய தலையெழுத்தையும் முருகப்பெருமான் உட்கார்ந்து எழுதுறார். ஒருவேளை நாமெல்லாம் அப்ப இருந்திருந்தா நல்ல எழுத்தா எழுதிப்பாரோ என்னவோ. ஒருவேளை நாமெல்லாம் அப்ப இல்லைனாலும் இப்ப இருக்கலாம். எப்படி இருக்கலாம், முருக அடியாரா இருந்தா ஏற்கனவே எழுதி இருந்தாலும் அத பிள்ளைகள் எழுத்தாணி வச்சு பென்சில்ல எழுதுவதை நம்ம ரப்பர் வச்சு அழிப்பது போல முருகப்பெருமான் என்ன பண்றாரா, அந்த பிரம்மதேவனுடைய தலையெழுத்தை கால் பட்டு அழித்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன் அழிச்சு எழுதினாங்க. அப்போ முருக அடியாராக யார் இருக்கணும் இருக்க வேண்டாம்னு நாம தான் யோசிக்கிறோம். யார் இருக்கணும் இருக்க வேண்டாமான்னு நாம யோசிக்கிறோம். அதனால சொல்ற, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது. எது மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மா மனம் மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது. அழித்ததுன்னு சொல்லல, அழிந்ததுன்ற. அப்பதான் என்ன அர்த்தம், ஃபுல்லா அழிச்சாருன்னு அர்த்தம். சும்மா ஏதோ டச் பண்றாருன்னு அர்த்தம் கிடையாது. அது மட்டும் இல்லை, முக்காலத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாக போடுறாரு. அழிந்தது அப்படின்னு அர்த்தம். இறந்த காலம், நிகழ்காலம், 3 காலத்தையும் கொடுத்து இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. ஒருவேளை முருக அடியாராக நாம இருந்தோமே ஆனால் நமக்கு என்ன வராது, நல்ல தலையெழுத்து எழுதுவார். ஒண்ணு. இன்னொன்னு, ஒருவேளை நம்ம தலையெழுத்தை நாமே சரியா அமைச்சிக்க முடியாவிட்டாலும் கூட நம் குழந்தைகளுடைய தலையெழுத்து நல்ல எழுத்தா இருக்கும். நாம முருக அடியாரா இருக்கும். சரி, ஏங்க நம்ம பிள்ளைங்களுக்கு தான் வருமா, நமக்கு வராதா ஒரு கேள்வி வருது. அடுத்து ஒரு பிறவி இருக்குமானா முருகப்பெருமான பக்கத்திலேயே இருந்து பார்க்கிற பாக்கியம், அவரை தொட்டு அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் இல்லையா, அவர் அணிகலனை பாதுகாக்கக்கூடிய பாக்கியம் இல்லையா, ஏதாவது ஒரு ஆலயத்தில் நமக்கு தொண்டாற்றக்கூடிய பாக்கியம் இல்லையா, ஆலய உளவார பணி செய்யக்கூடிய பாக்கியம்
இல்லையா? முருகனை சதா சர்வகாலம் வணங்கக்கூடிய பாக்கியம் இல்லையா? அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பிறவி தருவாரா. அதனாலதான் சொல்றார், கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைவே அயன் கையெழுத்து. பிரம்மாவினுடைய கையெழுத்தை அழித்து எழுதக்கூடிய ஒரே ஒரு பெருமான் முருகப்பெருமான். வேற யாரும் வேணும்னு அவசியமே இல்லை. அப்போ எப்படிப்பட்ட அந்த இறைவன் பாதத்தை நாம் எல்லாம் பிடிச்சிக்கணும்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் கெட்டியா அவரை பிடிச்சி முருகான பிடித்து கொள்ளணும். அதுக்காக திருச்செந்தூர் முருகப்பெருமான போய் தான் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பக்கத்துல சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமியை சுப்பிரமணிய சுவாமியை பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா காரணீஸ்வரர் கிட்ட இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானையே பிடிச்சிக்கலாம். பழனிக்கு போகணும்னு அவசியம் இல்லை, திருத்தணிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இங்க இருக்கிற முருகனைக்கே அந்த திருவருள் உண்டு. 47வது பாடல். பத்தி திருமுகம் ஆறுடன் 12 தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன். செயல் மாண்டு அடங்கிய புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் ஏற்றி தித்தித்து கரை புரளும் பரமானந்த சாகரத்தே. முருகப்பெருமானுடைய வரிசையாக அழகிய திருமுகங்கள் ஆரோடும் 12 தோள்களும் இனிய அமுதத்தை அடியேன் கண்டேன். யார் சொல்றாரு? அருணகிரியார் பார்த்தார். நமக்கெல்லாம் முருகர் காட்சி கொடுப்பாரா? ஒரு கேள்வி. உண்மையான பக்தராக இருந்தா என்ன கொடுப்பாரு? காட்சி கொடுப்பாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த மரச்சேர். இதுல யாரோ குங்குமமோ விபூதியோ இல்ல காக்காவோ கொஞ்சம் என்ன போயிருக்கும், ஏதோ ஒரு எச்சம் போயிருக்குன்னு வச்சு. இப்ப நான் உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன நினைப்பேன்? இதுல நம்ம உட்காரணுமா, என்னமோ 1 லட்சம் ரூபாய் பட்டு புடவை கட்டிட்டு இருக்கு மாதிரி, இது என்னைக்காஇருந்தாலும் சாயம் போயிடும், இல்லைன்னா வெளுத்து போயிடும், இல்லையா கிழிஞ்சி போயிடும், ஏதோ ஒண்ணு ஆகி போயிடும். இதுல இது நான் என் ஆயுள் வரைக்கும் இது கூட வருமானம் வராது. இந்த ஒரு புடவை மட்டுமா நான் வச்சுருக்கேனாலும் அதுவும் இல்லை. எவ்வளோ இருக்கு, சும்மா அப்படி தொடச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். இது மேல உட்காரலாம்ல, ஆனா உட்கார மனசு வரமாட்டேன். உட்காரதுக்கு மனசு வரும். என்ன பண்ண தோணுது? துணியை எடுத்து ஒரு 4 வாட்டி தொடச்சி கிடச்சி, அப்புறம் தண்ணியை போட்டு ஒரு 4 வாட்டி தொடச்சி, அதுக்கப்புறமா தான் இதுல உட்கார்ந்து. அது வேற. உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன தோணுது? நாட்டம் ஏதாவது வருமா? மூக்க வச்சு ஒரு மோந்து பார்த்து அதுக்கப்புறம் அதெல்லாம் தோணுதா இல்லையா? சாதாரணமாக மனித பிறவி நம் உடம்புல அழுக்கு இல்லாம இருக்கா? மூக்குல ஒரு அழுக்கு இருக்கு, காதுல ஒரு அழுக்கு இருக்கு, கண்ணுல ஒரு அழுக்கு இருக்கு. இந்த 9 வாயிலும் 9 விதமான அழுக்குகள் நமக்கு வெளியேற்றப்படுகின்றன. அது மட்டும் இல்ல, 7.5 கோடி ரோம துவாரங்கள் இருக்கின்றது நம்ம உடம்புல. எவ்வளவு? 7.5 கோடி ரோம துவாரங்கள் இருக்கிற அந்த துவாரத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் நீங்க வேகமா நடந்து போனீங்கன்னா ஒரு துளி வேர்வை சிந்திக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நாட்கள் ஒரு நாள் குளிக்கிறேன்னா நம்ம உடம்பே நம்ம தாங்க முடியாது. அவ்வளவு நாட்டம் எடுக்கக்கூடியனா மூக்க பிடிச்சி எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உட்காரலாமா இல்லையான்னு 1000 தடவை யோசித்து உட்காரக்கூடிய இந்த மனித பிறவி இருக்கே, இத நான் இவ்வளவு யோசிக்கிறேனே, இறைவன் எனக்கு காட்சி கொடுக்கணும்னா என் உள்ளம் என்பதும் நான் எவ்வளவு தூய்மையாக இருந்தால் இறைவன் எனக்கு காட்சி கொடுப்பார். அப்ப அவர் காட்சி கொடுக்காததற்கு யார் காரணம்? என் உள்ளம் தூய்மை இல்லை. நான் செய்யக்கூடிய பக்தி அல்ல. நான் செய்யக்கூடிய பக்தி உண்மையான பக்தியா இருந்தா எனக்கு காட்சி கொடுப்பார். நான் தான் லிஸ்ட் போட்டு பக்தி வேண்டேனே, நான் தான் லிஸ்ட் போடுறேனே, அப்புறம் எனக்கு எப்படி காட்சி கொடுப்பார்? இறைவன் இருக்கிறாரு எல்லாரும் நம்புறீங்களா இல்லையா? அவன் பார்த்துக்குவான்னு விடணுமா இல்லையா? அவன் கொடுப்பான். அவன் கொடுக்கறதுக்காகவே உட்கார்ந்துருக்கான். அவன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அவன் எதை தடுக்கிறானா அதை எவராலையும் கொடுக்க முடியாது. இதுதான் சத்தியம். ஆனா இது தெரியும். நமக்கு தெரிஞ்சும் என்ன நினைக்கிறான்? என்னமோ எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாரா முருகன், எனக்கு மட்டும் ஒன்னும் கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ என் மனம் தூய்மை இல்லை, என் ஆன்மா சுத்தியம் இல்லை, என் செயல் சுத்தம் இல்லை, என் பார்வை சுத்தம் இல்லை, என் நினைப்பு சுத்தம் இல்லை.
போகவில்லை. அப்ப நாம எவ்வளவு சுத்தமா ஒரு சாதாரண புடவையை உடுத்திக்கிட்டு இந்த சேர்ல அழுக்கா இருக்குன்னு உட்கார மாட்டேன்னு சொல்றேன்னா, அப்போ என் மனதில் இறைவன் எப்படி வந்து குடிகொள்வார்? அழுக்கா இருக்கிற மனசுல எப்படி குடிகொள்வார்? இன்னும் உதாரணம் உங்களுக்கு எளிமையா சொல்றேன் பாருங்க. பப்ளிக் டாய்லெட் இருக்கு, எவ்வளவு பேர் அதுல போகணும்னு நினைப்பீங்க? ஐயோ கர்மம், அதுல யார் போவா நினைக்கிறீங்களா இல்லையா? சாதாரணமா நம்மளை போன்ற மனிதர்கள் தானே அதுல எல்லாரும் போனா. அதுல அது மட்டும் இல்ல, இந்த குடலுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனா அது உள்ள போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். உண்மையா இல்லையா? மானிடர்களுடையதுக்குள்ள போறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறேன்னா, இறைவன் இந்த இதயத்துக்குள்ளேயே என் கண்ணு முன்னாடியே காட்சி கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு ஒழுக்கமானவரா இருக்கணும், எவ்வளவு நல்லவராக இருக்க வேண்டும், அதையே நாம சிந்திக்கிறது இல்லை. அப்போ நாம எவ்வளவு நல்லவர்களா இருந்தாதான் இறைவன் காட்சி. அதைத்தான் நீங்க சொல்ற பக்தி எது? பக்தி திருமுகம் ஆருடன் பன்னிரு தோல்கதுமாய். ஏன்னா அருணகிரியாருக்கு காட்சி கொடுத்தாரு, நம்ம கொடுக்க மாட்டார். ஏக்கம் இருக்கும் இல்ல, எல்லாருக்கும் அந்த ஏக்கம் இருக்கும் இல்லையா? நீங்க இப்போ உட்கார்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா, இது தவம். இந்த தவத்தினுடைய பலன் ஒண்ணு, வயசான காலத்துல மரண படுக்கையில் இருக்கிற பொழுது இதை அனுபவிப்பீங்க. மரண படுக்கையில் இருக்கிற பொழுது இதை அனுபவிப்பீங்க. அதுக்கடுத்து இன்னொன்னு இருக்கு. என்ன தெரியுமா இருக்கு? ஒருவேளை இப்ப அனுபவிக்கலனாலும் அடுத்து ஒரு பிறவி நல்ல பிறவியா கொடுத்து அந்த பிறவியில் என்ன, காரைக்கால் அம்மையாரே கேட்டார், இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன்னா. ஒரு சந்தேகம் வந்துச்சு அவளுக்கு. ஒருவேளை இந்த ஜென்மத்துல என் மனசுக்குள்ள ஆள் மனதுக்குள்ள நான் ஏதேனும் ஒரு ஆசையை வைத்திருந்தால் அதற்கு ஒரு பிறவி தருவாய் இல்லையா? அப்பிறவியிலும் உன்னை மறவாமை வேண்டும் மீண்டும் என்ன பண்ணா, அறவாதி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடிக்குள் அடியின் கீழ் இருக்க வேண்டும்னு கேட்டான். அப்போ பிறப்புண்டேன்னு அவளும் சொல்றா. அப்ப பிறப்பு ஏன்? ஆசை மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான இடத்துல இருக்கு. அப்போ தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன். இது வரைக்கும் நிறைய பேரு இந்த சாப்பாடு சாப்பிடுற பொழுது, புடவை உடுத்துற பொழுது, இல்ல நல்ல விசேஷங்கள்ல கலந்துகிற பொழுது, சில நேரங்கள்ல நம்ம கோயில்ல உள்ள பூஜையை பண்ண பொழுது, இல்ல நம்ம வீட்டிலேயே ஒரு பூஜை பண்ண பொழுது, அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அளவிட்டே சொல்ல முடியாது. நீங்க யோசித்து பாருங்களேன். நம்ம வீட்டுல இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி புண்ணிய நாட்கள் ஏதாவது ஒரு விசேஷம் வரும்பொழுது அந்த வீடை எல்லாம் அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி என்னென்னமோ பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு கிடிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிராணி புகை போட்டு ஒரு ஊதுவத்தி காட்டி ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு இருக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம். அதுக்கு எல்லை இருக்கான்னா இல்லை. அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம், அந்த நடராஜ பெருமானை பார்க்கறதுக்கு நம்ம படுவோம் பாருங்க பாடு. வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் வழியா அந்த பெருமாளை பார்க்கறதுக்கு நம்ம துடிப்போம் பாருங்க. அன்னைக்கெல்லாம் என்ன தோணும்? இங்க எல்லாம் பெருமாள் கோயில் இருக்கு. திருப்பதியில போய் நிறைய குவியிறோம் எல்லாரும். அங்க போய் அந்த பெருமாளை பார்த்து அவன் ஒரே செகண்ட் தான், மிஞ்சி போன 30 செகண்ட்குள்ள ஜகடி 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 தள்ளி விட்டுருவாங்க. அந்த 30 செகண்டுக்கு 3 மணி நேரம் 3 நாள் காட்டுன்றது தரிசனம் பண்ணிட்டு வரப்படுது. இப்பதான் திருப்தியா இருக்கு. உண்டா இல்லையா? அந்த சந்தோஷத்தை எந்த அளவுகோல் வைத்து நாம் எல்லாம் அளந்து சொல்ல முடியும்? அனுபவிச்சா மட்டும்தானே சொல்ல முடியும். அனுபவிக்கலன்னா எப்படி சொல்லுவோம்? ஏதாவது சொல்ல முடியுமா? அப்ப அனுபவிக்கணும். அந்த அனுபவத்தை தித்தித்துன்ற அது சொல்றாரு. என்ன சொல்றாரு? தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன். அந்த அமுது அது பாலா தேனா கருப்பா எனக்கு சொல்ல தெரியல. அது எப்படி சுவை இருக்கும், நான் எப்படி சொல்றது? சாப்பிட்டேன் நானு. அதை உங்களை சாப்பிட சொன்னாதானே, நீங்க சாப்பிட்டாதானே அதை உணர முடியும். சாப்பிடாமையே இப்படி இருக்குன்னு நான் சொன்னா உங்களுக்கு புரியுமா? புரியாது இல்லையா? கற்கண்டை எடுத்து வாயில போட்டு சுவைத்து பார்த்தாதானே கற்கண்டனுடைய ருசி எப்படி இருக்கும்னு தெரியும், இனிப்பு என்ன சுவையில இருக்குன்னு தெரியும். அப்ப இங்க சொல்லும் பொழுது சொல்றார், அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி புத்தி கமலத்து உருகி பெருகின்ற. அப்போ உருகணும். யார்கிட்ட உருகணும்? இறைவனிடத்துல போய் நாம உருகணும். புவனம் ஏற்றி தித்தித்து கரை புரளும் பரமானந்தம்.
பரமானந்த சாகரத்தேன். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சாகரம்னா என்னது? கடல். அது கடல் அளவு இருக்குதான். அவர் அனுபவிச்சிருக்கிறார், முருகனை பார்த்திருக்கிறார், முருகப்பெருமான் அவர்கிட்ட பேசி இருக்கிறார். அப்படி பேசியதனால அவர் என்ன சொல்றாரா, இவரை அந்த ஆனந்தத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். அது கடல் மாதிரி இல்லை இருக்கு, அது கடல் மாதிரி இல்லை இருக்கு. அந்த கடலை நான் எந்த பக்கம் வர்ணிப்பது, எப்படி இருக்கும்னு சொல்லுவது? அதை சுவைத்தால் மட்டும், அனுபவித்தால் மட்டும்தான் அதை உணர முடியும்ன்றார். அடுத்த பாடல் 60வது பாடல். சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன் என்றும் வாழ்த்துகிறேன். மயில் வாகனனை சந்திக்கிறேன், பொய்கை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன், குந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கே. அருமையான பாட்டு. எல்லா பாட்டும் அருமையா தாங்க இருக்கும். அந்த பொருள் சிந்திக்கிறோம் பாருங்க. அடியேனுடைய உள்ளத்துக்குள் துக்கம் தொண்டை அடைக்குது, என் துயரம் என் தொண்டையை அடைக்குது, என் வறுமை என்னை வாட்டுகிறது. இவ்வளவுக்கு நடுவுல இந்த பகவானுடைய முருகப்பெருமானுடைய முகத்தை பார்த்த உடனே நான் என்ன பண்ணணும்? நினைக்கணும். சரி, கோயிலுக்கு போய் தான் நினைக்கணுமான்னா இல்லையா. எங்க நினைக்கிறோம்? வீட்டுல இருந்த இடத்துல, பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது, ஆட்டோல பிரயாணம் பண்ணும் பொழுது, பைக்ல பிரயாணம் பண்ணும்போது, இல்லை எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கிற பொழுது, ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஏதாவது ஒன்று இறை நாமத்தை கேட்டுட்டே இருக்கும். இறை இறை ஏதோ ஒரு பெருமை, ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் நிறைய வழிவகு வந்துட்டு, ஒரு செல்போனை வச்சுட்டு கூட அப்படியே கேட்டுட்டே வேலை செய்யலாம். உண்டா இல்லையா? அதை சொல்றார், சிந்திக்கிறேன். சிந்திக்காத யார் தப்பு? நம்ம தப்பு தானே. கடவுள் மேல குறை சொல்ல முடியுமா? எனக்கு இவ்வளவு துன்பம் வருதுன்னு சொன்னா ஏன் வருது? நான் ஒரு தடவையாவது அவனை சிந்திக்கணுமா இல்லையா? சிந்திக்கிறேன். அதுக்கு அடுத்து சொல்றார், நின்று சேவிக்கிறேன். சாமி உள்ள போய் கும்பிடும் பொழுது என்ன பண்றோம்? பிரசாதம் கொடுத்துருவாங்களோ. அவசரமா சாமியை கும்பிடுறது. இந்த பிரகாரம் சில பேர் சுத்தி வருவாங்க, பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், பிடி உஷா ரேஞ்சில தான் ஓட்டமா ஓடுவான். அம்பாள், எல்லா அம்பாலும் அப்படிதான் ஓடுவாங்க. சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா கடன்னு அப்படி ஓடுவாங்க. கொஞ்சமாச்சும் மெதுவா போனோமா இல்லையா? இந்த பூமி மாதாவுக்கு வலிக்குமா இல்லையா? அது வலிக்காம போகணும்ல. சேவிக்கின்ற பொழுது இருக்க இடமும், உண்ண உணவும், உடுக்க உடையும் கொடுத்த இறைவா அரிது மாறுடலாய் பிறத்த அரிது பூன்புருடு செவிடு பேடு நீங்கி பிறக்க வைத்ததற்கு உனக்கு நன்றிகள் பல ஆயிரம் கோடி என்று சொல்லிட்டு இல்லவா நம்ம வணங்கணும். அது வணங்கணும்ல, நின்று சேவிக்கணும். சில பேர் இந்த போயிட்டு இந்த பைக்ல போவாங்க, கார்ல போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பிளைன் கிஸ் கொடுப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்குதான் சொல்றேன், இறைவனை ஒன்று உண்ணுகின்ற கை, இன்னொரு கை அலம்புகின்ற கை. இறைவன் முன்னாடி இரு கரமும் சேரணும். இந்த ஆய் சொல்றது, வணக்கம் சொல்றது, அதுக்கப்புறம் அந்த பிளைன் கிஸ் விடுறது, முத்தம் கொடுக்கு, இதெல்லாம் இல்லை. அவர் என்ன பக்கத்து வீட்டு குழந்தையா? கடவுள் எதுக்கு இருக்கரம் கொடுத்திருக்கார்? வணங்குவதற்கு, சேவிப்பதற்கு. திருவடியை சேவிக்கணும், அவன் திருமுகத்தை பார்க்கணும். அதை தான் நீங்க சொல்றார், சிந்திக்கிறேன், சேவிக்கிறேன். நான் சேவிக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்ணாதது யார் தப்பு? என் தப்பு தானே. அதை சொல்ற, சிந்திக்கிறேன், நின்று சேவிக்கிறேன். அப்படின்னா என்ன பண்ணா? சுவாமி இப்படி ஊர்வலம் வருதுன்னா நம்ம உட்கார்ந்து இருந்தா கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கணும். நமக்கு முடியாம கூட இருக்கலாம். என்ன பண்ணணும்? அவர் அந்த இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை, அந்த இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை. எழுந்து நின்று சேவிக்கணும். என்ன பண்ணணும்? தண்டை சிற்றடியைன்ற, தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன். என்ன பண்ணணும்? அந்த திருவடியை வாழ்த்தணும். ஈசனடி போற்றி, அண்டையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்றடி போற்றி, மாய பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி. அந்த அடியை திருப்பி திருப்பி சொல்லுவார் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த இறைவனுடைய திருவடியை போற்ற வேண்டும். அந்த இறைவனை ஒரு வாயால அவன் திருவடியை பார்க்க வேண்டும். நம்ம கண்ணால பார்த்து வாயார ஒரு பாட்டு பாடணும். சொல்லமா இல்லையா? ஏர்மையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம்
ஒன்று, குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. சொல்லமா இல்லையா? அது என்ன ஒரு 6 வரி, அது பாடுறதுக்கு எவ்வளவு நேரம் முடியும்ன்றீங்க? சொல்லமா இல்லையா? அது சொல்றதுல எவ்வளவு நேரம் ஆகும்ன்றீங்க? ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். சொல்லுங்க. அதை சொல்லணும்ன்றார். என்ன சொல்றார்? இந்த சேவிக்கிற பொழுது ஏதோ ஒரு பாட்டு படிங்கோன்றார். சரி, எதுவுமே தெரியலையா? முருகா 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 ஓம் சரவணபவ கார்த்திகேயா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்தி, ஏதோ ஒரு நாமம். பகவானுக்கு எவ்வளவு நாமம், முருக பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருக்கு. அத்தனை நாமத்தையும் வாயால சொல்லுங்கோன்றார். அவர் சொல்றார், சிந்திக்கிறேன், நின்று சேவிக்கிறேன், நின்று சேவிக்கிறேன். அதுக்கு அடுத்து சொல்றார், தந்தை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன். யாரெல்லாம் வாழ்த்தோம்? வாழ்த்து பாடல்னு ஒரு சில பாடல்கள் இருக்கும், தெரியுமா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்தணும் இறைவன். நம்ம அவரை வாழ்த்தணும்னு அவசியம் இல்லைங்க. ஏற்கனவே நம்ம அடியார் பெருமக்கள் வாழ்த்தாக ஒரு சில பாடல்கள் பாடி வச்சிருக்கிறாங்க. அந்த பாட்டை நம்ம பாடுகிற பொழுது இறைவன் மகிழ்ச்சி எடுக்கிறான். ஆஹா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது பாடினது, அருணகிரி பெருமான் பாடினதாச்சு, இந்த பாட்டை நம்ம கேட்கணுமே அப்படின்னு ஒரு உள்ளத்துல அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அந்த சந்தோஷம் நேரம் பார்த்து நாம என்ன கேட்கணும், நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டா, குழந்தை சந்தோஷமா இருக்கும்போது என்ன கேட்டாலும் கொடுத்துரும். அது அழுதுன்னு இருக்கும்போது நீங்க எதனா கேட்டு பாருங்க, ஒண்ணும் கொடுக்கும். கோபமா இருக்கும்போது ஏதாவது கேட்டு பாருங்க, தூக்கி அடிச்சிடும். அதான் உண்மை. அது மாதிரிதான் இறைவனும். அதனால குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. கொண்டாடக்கூடிய இடத்தில் தான் குழந்தையும் தெய்வமும் இருக்கும்னு சொன்னாங்க. அதைதான் இங்க சொல்றார், சிந்திக்கிறேன், நின்று சேவிக்கிறேன், தந்தை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன். அப்ப இறைவனை வாழ்த்தணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிருப்பாரு. இவ்வளோ பேர் உட்கார்ந்து இருக்கணும். எனக்கு தெரிஞ்சது ஒரு சில பேர் தான் தெரியும். அந்த பேரை சொன்னோடனே மேடையில மைக்ல இவங்க பேர் சொன்னாங்க, இந்த மனம் சந்தோஷப்படுமா? அப்ப சந்தோஷப்படுகிற பொழுது என்ன நினைக்க தோணும்? சந்தோஷப்படும் போது ஆஹா, இவ்வளோ பேரை சொல்லவே இல்லை, என்ன மட்டும் பேர் சொன்னாங்க, தோணுதா இல்லையா? அப்போ சாதாரண மனித பிறவிக்கே இப்படின்னா ஆண்டவனுக்கு தோணாத? அப்ப நம்ம எல்லாம் அடியார்களாக இருந்து அவர் பிள்ளைகளாக இருந்து நாம சொல்ல வேண்டாமா? ஒருவேளை அதுக்குதான் சொன்னாங்களோ பேர் சொல்லும் பிள்ளைன்னு. அப்ப வேற சொல்லணுமா இல்லையாங்க? அதான் எங்க முதல்ல இனிஷியல் தானே. அப்ப சொல்லணுமா? எங்க அப்பா யாரு? முருகப்பெருமான். எங்க அப்பா யாரு? சிவபெருமான். சொல்லலாமே. இந்த ஜென்மத்துக்கு அப்பா வேற, ஜென்மாந்திரத்துக்கும் யார் அப்பா? இறைவன் தான் ஜென்மாந்திரத்துக்கும் அப்பா. அதனால இந்த ஜென்மத்துக்கு வந்துட்டு போற அப்பா வெறும் இனிஷியல். ஜென்மாந்திரத்துக்கும் இனிஷியல் யாரான்னு கேட்டா உள்ள இருக்கிற சிவபெருமானும் முருகப்பெருமானும் தான். அதைதான் சொல்றார். என்ன சொல்றார்? சிந்திக்கிறேன், நின்று சேவிக்கிறேன், தந்தை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன். ஒரு நாள் நான் கோயிலுக்கு போகிறேன், பூஜை பண்ணல, உன் நாமத்தை சொல்லல, எனக்கே என்ன கொடுத்துருக்கிற? இந்த கந்தர் அலங்காரம் பாடுற பாக்கியத்தை கொடுத்துருக்கியே. அப்ப நான் எப்பயோ உன் நாமத்தை சொல்லியிருக்கேன், எந்த ஜென்மத்திலையும் சொல்லி இருக்கேன். அதனால சொல்றார், மயில் வாகனனை சந்திக்கிறேன். நேருக்கு நேரா பார்ப்பாங்க சில பேர், சாமி நேருக்கு நேரா பார்த்துட்டு சில பேர் பேசுவாங்க இறைவனிடத்துல பேசுவாங்க. எல்லாருமே பேசுவோம் இறைவனிடத்துல. நீங்க பேசி பாருங்க, அதனுடைய சுவாரஸ்யம் தனியா இருக்கும். எந்த கடவுள்கிட்டையும் நீங்க பேசி பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட பேசி பாருங்க. நல்லா இந்த பூஜை அறையில பூ வச்சுக்கிட்டே வருது. சில படத்துல சில இடத்துல வைக்கும் போது அது கீழே விழுந்துட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், ரொம்ப சத்தாய்க்காத சுவாமி, எனக்கு வேலை நிறைய இருக்கு. நான் தான் சொல்லுவேன், எனக்கு வேலை நிறைய இருக்கு, நீ பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்க. ஓ, இன்னைக்கு விளையாடுறதுக்கு நான் தான் நினைச்சிடும், நான் மறுபடியும் வைப்பேன், அது மறுபடியும் விழும். நான் மறுபடியும் சொல்லுவேன், நீ 2-3 வாட்டி நீ விழுந்துக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கேன், நான் அப்புறம் வைக்காம நான் பாட்டுக்கு கோச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க நின்றுடும். நான் வைக்காம கோச்சிட்டு போயிடுவேன் சாமின்னுவேன். அது பார்த்த ஸ்பாட்ல நீங்க போடாம போயிட்டு வான்னு சொல்லிட்டு நின்றுடும். நான் இப்படிலாம் பேசுறது உண்டு. நான் ஒரு துளசியை பறிக்கும் போது, ஒரு பூவை பறிக்கும் போது கூட சொல்லுவேன், நான் வெட்டுறேன்னு கோச்சு
கோச்சிக்காத, உன்னை சேர வேண்டிய இடத்துல பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறேன், அதுக்கு நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும், என்ன சாபகமும் கொடுத்துடாதேன்னு. ஒரு மலர் பறிக்கிற பொழுது, ஒரு செடியில இருந்து மலர் பறிக்கிற பொழுது கூட அதுகிட்ட பேசிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் பறிப்பேன். ஒரு துளசியை பறிக்கிற பொழுது கூட நீங்க நினைக்கலாம் அது ஒரு இலைதானே, அது ஒரு செடிதானே, இல்ல, அதிலையும் இறைவன் ஒளிந்திருக்கிறார். புல்லாய் கூடாய் மரமாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மணிகளாய் தேவராய் எல்லாத்துலயும் இருக்காரா இல்லையா? எல்லாமா இருக்கிறவர் அவர் தான். ஏதோ அந்த புண்ணியத்துல அந்த இலை இருக்கு, அந்த பூ இருக்கு. அப்ப நான் சொல்லுவேன், அது பர்மிஷன் வாங்கிட்டு இன்னைக்கு இறைவன் கிட்ட தான் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன், நீ பத்திரமா அவர் திருவடிக்கு போயிட்டு அவர் திருவடியை அலங்காரம் பண்ணு. பாக்குறவங்க நினைப்பாங்க ஏதோ பைத்தியம் போறது. அவன் நினைச்சிட்டு போனா நான் என்ன பண்றது? நான் அவனோடு பேசுகிறேன், அவனோடு நான் பழகுகிறேன். அதை தான் இங்கு சொல்றார். பார்ப்பவர்கள் என்ன பேசுறாங்க, என்ன நினைக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. நாம இறைவனோடு இரண்டரை கலக்கணும். அதுக்கு வழி பேசலாம். அடுத்தவங்கிட்ட யாருக்கிட்டையாவது உங்க துன்பத்தை சொன்னீங்கன்னா அவங்க சொல்லி காட்டிடுவாங்க. நீங்க கடவுள்கிட்ட போய் உங்க துன்பத்தை, உங்களுடைய கஷ்டத்தை நீங்க தினமும் சொல்லி பாருங்க. ஒரு நாள் அந்த துன்பம் இல்லாமல் போகும். இது சத்தியமான வாக்கு. நீங்க தினமும் போய் அவங்ககிட்ட சொல்லி பாருங்க, எனக்கு ஏண்டா இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்த, ஏண்டா இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்த, நான் அந்த துன்பத்தை தாங்குற மாதிரி இல்லை, எனக்கு அதை தாங்கக்கூடிய வலிமையை கூட, இந்த துன்பம் எப்பதான் சரியாகும், இது சொல்லி பாருங்க, பேசி பாருங்க. ஏன்னா மற்றவங்க கிட்ட சொன்னோம்னா அவெல்லாம் எப்பனாலும் சொல்லி காட்டிடுவாங்க. என்கிட்ட அப்பா அவ்வளோ பேசணும், என்ன சந்தோஷமா இப்ப இருக்கா, எல்லாம் முதல்ல பழச நினைச்சு பார்க்கணும் அப்படின்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் இல்லை. ஆனா இறைவன் சொல்வாரு, என்னைக்காவது அம்மா அன்னைக்கு என்கிட்ட வந்து குறை சொன்னியே பாத்தியா அப்படின்னு என்னைக்காவது திரும்பிடாம. ஏன்னா அவர் தான் பேச மாட்டாரு, திட்டினாலும் பேச மாட்டாரு, அன்பா சொன்னாலும் பேச மாட்டாரு, வாழ்த்துனாலும் பேச மாட்டாரு, எதுவும் பேச போறதில்லை. ஏன்னா அதான் இறைவன். நம்ம என்ன சொன்னாலும் இன்னொரு விஷயம், செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு பெருமான் இறைவன். மற்றவங்க எல்லாம் எதிர்த்து பேசுவாங்க, ஏதாவது குறை சொல்லுவாங்க. நம்மிடத்துல இருக்கக்கூடிய குற்றமே குணமாக கொள்ளினும், நாம் என்ன பண்ணாலும் என் குழந்தையினுடைய குணம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் இறைவன். அதை தான் நீங்க சொல்றார், சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன், எதை தந்தை சுற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன், மயில் வாகனனை சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன். ஒரு நாளாவது உண்மையை பேசணும்னு ஒரு விரதம் இருக்கும். எல்லாரும் முடியும். என்ன சாயங்காலம் யாரோ கேட்டான், அம்மா இன்னைக்கு எங்கம்மா நிகழ்ச்சின்னா, நான் சொன்னேன் மலேசியாவுக்கு போயிட்டு இருக்கேன். சொல்லிக்கிறது தானே, பொய் எப்படி பேசினேன். அவங்க என்ன வந்து பார்க்க போனா என்ன கிட்டன்னு சொன்னா எங்கன்னா வந்துருவாங்க. மலேசியா என்ன பிளைட் ஏறி டிக்கெட் ஏறி விசா ஏறி வர முடியாது, வர முடியாத இடத்தா பார்த்து சொல்லணும். அது மட்டும் இல்லை, அதுல என் பெருமை இருக்கு உண்டா இல்லையா? அதெல்லாம் சிற்றின்பம். அதெல்லாம் என்ன இன்பம்? சிற்றின்பம். இந்த பொய் சொல்றதுன்னு இருக்கு, அது சிற்றின்பம். அதனால அவர் சொல்ற என்ன சொல்றார், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன். ஒரு நாளாவது உண்மை பேசணும்னு ஒரு விரதம் இருக்கணுமா? மாசத்துக்கு ஒரு தடவையாவது இந்த விரதத்தை எல்லாரும் கடைபிடிக்கணும். அன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு சத்தியமாக பொய் பேசுவது இல்லை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசணும் எல்லாரும். இன்னைக்கு பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு நாளைக்கு பேசாம இருந்தும் பழகணும். ஆனா அன்னைக்குதான் நிறைய வம்பு வழக்கெல்லாம் வரும். ஆனா அதையும் தாண்டி நாம பேசாம இருக்கணும். மறுநாள் வச்சுக்கணும் கச்சேரி, அன்னைக்கு வச்சுக்க கூடாது, மறுநாள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதனால இவர் சொல்ல, உண்மை சாதிக்கிறேன், எது சொல்ல வாழ்த்து இல்லை, மயில் வாகனனை கொண்ட அந்த பரமபதியை சந்திக்கிறேன், பொய்யை இகழ்ந்து. என்ன கேட்டா நம்ம எல்லாம் சொல்றோம், ஏண்டா இந்த துன்பத்தை கொடுத்த, ஏண்டா இந்த துன்பத்தை கொடுத்த, ஏண்டா இந்த துன்பத்தை கொடுத்தேன்னு. கர்நாடகத்துல போய் குந்தி அம்மையார் வந்து வரம் வாங்கிட்டு ரிட்டர்ன் திரும்பினான். நான் சொன்னேன்றதுக்காக பெத்த பிள்ளை கிட்ட போய் வரம் வாங்கிட்டு திரும்புறியாத்த, உனக்கு என்ன வரம் வேண்டும்னா, உனக்கு என்ன வரம் வேண்டும்னா, நான் கேட்கறத நீ கண்டிப்பா கொடுப்பியா கிருஷ்ணான்னு. கண்டிப்பா கொடுக்குறேன் அத்தை, நீங்க என்ன வேணுமோ கேளுங்கன்னா. துன்பத்தையே குடுன்னு கேட்ட ஒரே ஒரு மகராசி யாரான்னு கேட்ட குந்தியம்மா. நல்ல தட்டலாம் இல்ல, நீங்கெல்லாம் எவ்வளவு திட்டுறீங்க உள்ள போய், ஏண்டா துன்பம் கொடுத்த, ஏண்டா துன்பம் கொடுத்த, ஏண்டா துன்பம் கொடுத்தன்னு தானே திட்டிட்டு இருக்கீங்க.
துன்பத்தையே வரமா கேட்டார். பகவான் அசந்து போனார். காரு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், அடுத்த ஜென்மத்துல தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், இந்த 5 பிள்ளைங்களை என் வயிற்றுல பிள்ளையா பிறக்கணும், இல்லைன்னா நான் போய் அவங்க வயிற்றுல பொண்ணா பிறக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வரம் கேட்பேன்னு பார்த்தா இல்ல சொர்க்கத்தையாவது கேட்பேன்னு பார்த்தா யாரும் கேட்காத துன்பத்தை கேட்டா ஏன்னு கேட்டா அப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. அம்மா நான் இன்பமா இருந்தா கொஞ்சம் மறந்துருவேங்க. யாராவது இந்த இன்பத்திற்கு இறைவன் தான் காரணம்னு நன்றி சொல்லி இருக்கிறோமா? இப்ப நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு கர்ணீஸ்வரர் ஒரு காரணம், அதற்கு தூண்டுகோலாக நாகராஜனை, அதற்கு தூண்டுகோலாக உபயதாரர்கள், அதற்கு தூண்டுகோலாக செயல் அலுவலர், அதற்கு தூண்டுகோலாக அடியார் பெருமக்கள், யாரும் இல்லாம மைக் போடுற நம்ம தம்பியும், யூடியூப் எடுக்கிற மகாலிங்கமும், ஆலய உலகார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தை அந்த நேரத்துக்கு சீர் திருக்கூட்டத்தினுடைய அடியார் பெருமா ஆலய உலகார பணி செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு மைக் போடுறவரும் நானும் மட்டும் உட்காந்துட்டு இருந்தா நான் என்ன பேசுவேன்? ஐயோ இன்னும் டைம் ஆகல, எப்பதான் ஆகுமோ அப்படித்தானே இருக்கும். அப்ப இதுக்கு மூல காரணம் யாரு? அடியார்கள். இவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்க போய் தானே சுவாரஸ்யமா 8:35 ஆனாலும் முடிக்க மனசு வர மாட்டேங்குதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 5 நிமிஷம், அவர் வந்து நின்று 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அவர் என்ன சொல்லுவாருன்னு வேற பார்த்து பேசுறது, இதெல்லாம் உண்டா இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? இவ்வளவு பேரும் ஒரு செயல் செய்கிற பொழுது சாதாரணமா செய்ய முடியாது. அப்போ இவர் சொல்றார், சந்திக்கிறேன் பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன். எது? உண்மையை சாதிக்கிறேன், புந்தி கிலேசமும் காய கிலேசமும் போக்குதற்கே. இப்போ பிறந்துட்டோம். இந்த பிறவி என்று சொல்லக்கூடியது பெரும் கடல். அந்த கடல்ல அரிய ஒரு பிறவியை கொடுத்திருக்கிறார் இறைவன். அந்த அரிய பிறவி மனித பிறவி. அந்த மனித பிறவியாக கொடுத்திருந்தும் கூட நான் இறைவனே நான் என்ன பண்ணல? சந்திக்கல, வணங்கல, வாழ்த்தல, அவரை போய் பார்க்கல, உண்மையை சொல்லல. என் வாழ்க்கை முழுவதும் நான் காலமே போக்கி இருக்கேன். எதை? இந்த உடம்ப வச்சுட்டு புந்தி கிலேசமும் காய கிலேசமும். இந்த காயமே இது பொய்யடா, இது பொய், இது எப்பயாவது என்ன பழி வாங்கும், காத்துண்டே இருக்கும். எதுக்கு? ஆன்மா வேற உடம்பு வேற பிரிவதற்கு நாள் பார்த்துட்டு எண்ணிக்கிட்டு இருக்கு. நான் நினைச்சுட்டு இருக்கேன் நான் 4000 வருஷம் நான் இருப்பேன்னு. 4 மணி நேரம் கொடுத்தாலும் அவன் கொடுக்கணும், 4000 வருஷம் கொடுத்தாலும் அவன் தான் கொடுக்கணும் இல்லையா? அப்போ சொல்ற புந்தி கிலேசமும் காய கிலேசமும் போக்குதற்கேன்ற. அப்பனா என்ன அர்த்தம்? இப்போ இந்த உயிர் பிரிவதற்கு முன்னாடி இப்ப கிடைச்ச இந்த நிமிஷமே நிலையானது. இப்பயாவது என்ன பண்ணிடணும்? ஒண்ணு வணங்கிடுங்க, அவன் சிற்றடியும் பார்த்துடுங்க, வணங்கிடுங்க, அவன் நாமத்தை சொல்லிடுங்க, அவனையே சிந்தித்து உறங்குங்க. உறங்கும் போதாவது கண்டதை பார்த்து உறங்க வேண்டாம் இல்லையா? அவனையே சிந்தித்து என்ன பண்ணணுமா? சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன், தந்தை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன். ஒன்னு அவனை திட்டமாவது செய்கின்ற. முதல்ல திட்டினவர் யாரு? வன் தொண்டர்னு அவருக்கு பேரு. அவர்தான் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளான். ஏன் உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டார். யார் அவர் கேட்டவர்? ஆமா, சுந்தரர் கேட்டார். ஒண்ணு திட்டதுக்காவது திட்டுங்கன்ற. அப்பயாவது முருகா அப்படின்னு சொல்லுவல்ல, முருகா ஏண்டா எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்த அப்பயாவது சொல்லல. அப்பயும் நாம என் நாவல ஒரு நாம வந்துடும் இல்ல, திட்டுறதுக்காவது சொல்லுன்ற. யாரு? அருணகிரியர். திட்டுறதுக்காவது பேசுன்ற. அதனாலதான் சொல்ற புந்தி கிலேசமும் காய கிலேசமும் போக்குதற்கேன்ற. அப்போ நாம என்ன பண்ணணும்? திட்டுறதுக்காவது முருகா பேரை சொல்லுங்கோன்ற. திட்டுறதுக்காவது. அடுத்து 70வது பாடல், ரொம்ப அருமையான பாடல். இந்த பாட்டை வந்து தினமும் ஒண்ணு காத்தால எழுந்த உடனே படிங்க, இல்லைன்னா தூக்கத்துக்கு அப்புறமா தூங்கும்போதாவது படிங்க. விழிக்கு துணை திரு மென் மலர் பாதங்கள் மேவை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோறும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. ரொம்ப அருமையான பாட்டு. விழிக்கு துணை, இந்த கண்ணுக்கு எதிரா துணைனா
முருகப்பெருமானுடைய அறிமுகம் தான் தோணும். அப்ப அதை பார்க்கணுமா இல்லையா? ஆனா நாம அதிகமா தள்ளிட்டே பார்க்க முருகப்பெருமான் படம் தான் எப்ப பார்க்கவும் இதே முருகர் தான், வேற என்ன முருகராக அதுக்குன்னு தினத்தனமா ஒரு வடிவத்தை எடுக்க முடியும். அவரோ 6 முகப்பெருமான். விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், நமது கண்களால் துணையாக இருப்பது முருகப்பெருமானுடைய புனிதமான மென்மையான செந்தாமரை மலர் போன்ற பாதம். அதை நம்ம பார்க்க வேண்டாம? அதை பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அடுத்து சொல்றார். என்ன சொல்றார்? மெய்மை குன்றா மொழிக்கு துணை. நம்ம எதுக்கு துணை இருந்து? சிறிதும் குறையில்லாத சொல்லுக்கு துணை முருகநாமம். என்னென்னமோ பேசுறோம், என்னென்னமோ கேட்கிறோம், ஆனா அதெல்லாம் துணை வருமானா வராது. எந்த லோகத்துக்கு? அந்த லோகத்துக்கு வராது. இந்த லோகத்தோட அதெல்லாம் முடிஞ்சிடும். அப்ப அந்த லோகத்துக்கும் இந்த லோகத்திற்கும் சுகம் தருவது என்ன நாமம்னா முருகநாமம். அப்ப சொல்ற என்னது? நமது கண்களுக்கு துணையாவது திரு முருகப்பெருமானுடைய புனிதமான மென்மையான தாமரை போன்ற திருவடியாகும். உண்மையில் சிறிதேனும் குறை சொல்லாத ஒரு சொல்லுக்கு என்ன துணை? நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு நல்ல வார்த்தையை பேச. முன்பே சொன்னலையா, வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், பேசினாராம், போனாராம், கொடுத்தாராம், எல்லாத்துலயும் ராமநாமத்தை சேர்த்துக்கலாம். ஆனா நாமெல்லாம் இப்ப அப்படியே சொல்றேன், வாயேன், உட்காரேன், இருப்பியா, போடுவியா, அப்படிதான் இப்ப எல்லாம் ஒருமையில தான் பேசிட்டு இருக்கும். யாரும் பன்மையில பேசுறது. அதை சொல்ற துணை, சொல்லுக்கு துணை, கண்ணுக்கு துணை அவருடைய திருமுகம். அடுத்து என்ன சொல்ற? நம்ம பார்க்க முடியாது திருவடிதான் நமக்கு துணை வரும். அடுத்து சொல்ற சொல்லுக்கு துணை எதுதான்ற? முருகநாமம்ன்ற. மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை. பழினா என்னது? பாவங்கள். பழினா முன்பு செய்த பழிக்கு துணை. முன்பு செய்த பழியை தருகின்ற பாவத்தை அகற்றுவதற்கு, பாவத்தை போக்குவதற்கு. நேற்றைக்கு முந்தைய நாள் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். பாவம் எத்தனை? 44 வகையான பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வள்ளலார் சொல்லியிருக்காருன்னு சொன்னா இல்லையா? அப்ப அந்த மாதிரி பாவம் மனிதர்கள் அன்றாடம் செய்யக்கூடிய பாவம் அது. அப்ப அந்த அன்றாடம் செய்யக்கூடிய மனுமுறை கண்ட வாசகம் எல்லாரும் பிக் நோட்டீஸ் மாதிரி போட்டு கையில வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அதை படிக்கும். படிக்கிறதோட மட்டும் நிறுத்தி கூடாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதை படிச்சா அதோட அப்படியே நிறுத்திக்க கூடாது. என்ன பண்ணணும்? படிக்கிறதுல ஏதாவது பாவம் செய்திருக்கிறோமா? இனிமே சத்தியமா வள்ளலார் சுவாமி முருகப்பெருமான் மீது ஆன நான் இனி அந்த தப்ப பண்ண மாட்டேன் உறுதி எடுத்துக்கணும். அதுதான் கற்றபின் நிற்க அதற்கு தக. அதெல்லாம் சொல்லணும். அதனால இங்க சொல்றார், விழிக்கு துணை திரு மென் மலர் பாதங்கள், மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை. அவனு பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை. இந்த இடம் ரொம்ப முக்கியம். இந்த கூற்று வந்திருக்கானே, அந்த கூற்று வந்து இருக்கிறவன் இங்கே 16 நாள் தர 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 தரன்னு தண்ணி இல்லாத காட்டு வழியா முள்ளு செடி கல்லு, அப்புறமா வந்து ரத்தம் சீவு, அப்புறம் தேளு நண்டு பாம்பு பல்லி பூரா, அதுக்கப்புறம் கொடியா அறக்கர்கள், இந்த முகம் முழுகுல இருக்கும், கையில நகம் 1 கிலோமீட்டர் இருக்கும், போற பல்லு இருக்கும், கடிச்சு துப்புற மாதிரி இருக்கும். நான் சொல்லல, கருட புராணம் சொல்லுது. ஏதோ நான் தான் கற்பனையில சொல்றேன்னு நினைச்சு கூடாது. இதுல இழுத்துட்டு போவார். அப்படி இழுத்துட்டு போகும் பொழுது இந்த பயம் இருக்கே, இந்த ஆன்மா இருக்கே, அவ்வளவு பயப்படுமா? ஐயோ இது என்ன? இது என்ன? சாதாரணமா நடந்து போகும்போது சேத்துல காலை வச்சுட்டாவே நம்ம உடம்பெல்லாம் அப்படியே பூசும். உண்டா இல்லையா? என்ன இது இவ்வளோ அழுதுப்பா இருக்கு சொல்றமா இல்லையா? நம்ம வீட்லயே கொஞ்சம் அழுக்கா இருந்தா கஷ்டமா இருக்கா இல்லையா? அப்போ அவன் அந்த மாதிரி சீவலையும் ரத்தத்திலையும் அதுல புழுகள் நின்று கொண்டு துரு நாற்றம் எடுக்கக்கூடிய அந்த வழியாக அழைத்து கொண்டுகிற பொழுது போகிற பொழுது, அப்போ இந்த சொன்னா பயப்பட்டா என்ன பண்ணுவாராம்? 12 தோள்களாய் வந்து நிற்பார். பயப்படாத குழந்தை,
அவன் கொண்டு போகட்டும், பின்னாடி நான் முருகன், அப்ப முருகன் இருக்கேன், உன் கூடவே தான் வந்துட்டு இருக்கேன், நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் பயப்படுற, பயப்படவே வேண்டாம். அதனால என்ன சொல்ற, பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணைனார். ஏன் தனி வழி? கூட யாருன்னா வருவாங்களா அங்க போகும்போது? ஆமா, மனைவியும் வரமாட்டா, மக்கள் வர, அம்மா வரமாட்டா, யாரும் வரமாட்டா, கூட யாரும். ஆனா யார் வருவாரா? பன்னிரு தோள்களாய் முருகப்பெருமான் வருவாரா. என் குழந்தை பயந்துடும் 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 பயந்துடும்னு அவர் துணையாக வருகிற பொழுது அங்கு இருக்கக்கூடிய அத்தனையும் மாற்றம். என்ன தெரியும்? சேரு சகதி பாம்பு வள்ளி பூரா எல்லாம் பார்த்தா என்னவாக? முருகரை பார்த்த உடனே அப்படியே மலர்களாக மாறிடும். மாறினா என்ன ஆகும்? வாசனை கம 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 கமன் இருக்கும். சந்தன வாசனை, ஜப்பாது வாசனை, கோரோஜன வாசனை, எல்லாம் வாசனையாக இருக்கும். சாம்பிராணி வாசனை அப்படி வாசனையா இருக்கும். அந்த வாசனை வழியாக வழிக்கு துணை, தனி வழிக்கு. தனி வழினா எப்போ? அப்படி அழைத்து கொண்டு போகிற பொழுது பயந்த தனி வழிக்கு துணை. தன்னந்தனியா எங்க போனாலும் காக்க காக்க கனவை காக்க நோக்க நோக்க நொடிய நோக்க பார்க்க பார்க்க பாவம் முடிவிட எல்லாம் அப்படியே படிச்சுட்டு போறாங்க. கந்த சஷ்டி கவசத்தை அப்படி படிச்சுட்டே போனா என்ன பண்ணுவாரா? அது கூடவே வருவார். யார் வருவா? முருகப்பெருமான் வருவார். பழிக்கு துணை அவன் பன்னிரு தோள்களும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அப்போ துணை யாரா வருவான்னா, நமக்கு துணை யார் வருவா? பயந்த தனி வழிக்கு துணை. ஏன்னு கேட்டா, நக்கீரர் அவரை பிடிச்சி கட்டி பூதம் வந்து பிடிச்சி வச்சுது. அவரு நடுங்கி போயிருக்கார். என்ன பண்றதுன்னு தெரியல. முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவர் வேலாயுதத்தை விடுத்து அவரை காப்பாற்றுறார். என்ன பண்ணார்? அவரு வெற்றியிலேயே கிள்ளி அப்படி போட்டார். அது வேலாயுதமாக போய் அந்த பூதத்தை கொன்று விடுகிறது. அப்படி கொன்று விட்ட பிறகு அவர் பார்த்தார். திருமுருகாற்று படை அப்படின்னு சொல்லக்கூடிய நக்கீரர் பாடியதுதான். வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை நீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குடித்தவே கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் தொலைத்தவே உண்டே துணையினார். அவரே பாடுற என்ன சொல்றார்? நம்ம தனியா போனோம்னா பயப்படணும்னு அவசியம் இல்லை. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெண்சமரில் 5 என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்ற 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். நினைக்கணுமா வேண்டாமா? சொல்லணுமா வேண்டாமா? அப்போ இவர் சொல்லும் போது என்ன சொல்றார்? பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அப்போ கந்த பெருமானுடைய கூர்மையான வேலாயுதமும் மயிலுமே நமக்கு துணை இருக்குமா? எது? அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? வேலும் மயிலும் துணைப்பா. என்ன சொல்லுவோம்? வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லுவாங்க. 72வது பாடல். சேத்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காத்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே. ஒரே ஒரு தாழ்வு கூட வராது. என்ன இல்ல? சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை. கார்மயில் வாகனன் யாரு? முருகப்பெருமான். சாந்துணை ஒரு செகண்ட் கூட யாரும் மறக்கூடாது. சாந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வும் இல்லை. அப்போ வினாடிக்கு வினாடி வினாடிக்கு வினாடி வினாடிக்கு வினாடி யாரையாவது பேசுறோமா? முருகா வணக்கம், முருகா உங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா, முருகா சாப்பிட்டீங்களா, முருகா உங்க வீட்டுல என்ன விசேஷம், பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்லணும்? முருகா முருகான்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு செகண்ட் என்ன சொல்லணும்? சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டாம். ஏதாவது ஒரு நாமத்தை பிடித்து சொல்லணுமா? கெட்டியா பிடிச்சு இப்படி சொல்லணுமா? அதனால சொல்ல சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை.
திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவ்வளவு சிறப்பானவர், அப்பேற்பட்ட ஒரு முருகப்பெருமான். அதனால சொல்றார், செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காத்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாவி. அப்போ ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட், ஒரு வினாடிக்கு வினாடி யார சொல்லணும்? முருக நாமத்தை சொல்லணும். நீங்க வேற ஏதோ சொல்லணும்னு அவர் சொல்லல. என்ன சொல்ற? முடிஞ்ச வரைக்கும் அவர் நாமம் சொல்லுங்க போதும்ன்றார். 75வது பாடல சொல்றார், படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பார்த்தால் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமல் எட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேல் கொல விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே. பழனி நாமம். பழனியில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு என்ன நாமம்? தண்டாயுதபாணி. என்ன பேரு? ஆமா, அதே வேற நாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். என்னென்ன அரச கோலத்துல எல்லாம் பார்க்கணும், ஆண்டி கோலத்துல பார்க்க கூடாது. ஆண்டி கோலத்துல பார்த்தா நாம எல்லாம் ஆண்டியா போயிருக்கோம். அது உண்மையா? நீங்க ஆண்டியா பார்த்தாலும் சரி, அரசனா பார்த்தாலும் சரி, அவரை பார்த்தா என்ன தருவார்? அவர் ஆண்டியா இருந்து நம்மை அரசனாக்குவார். அவர் இருப்பது ஆண்டி, ஆனா நம்மை அரசனாக ஆக்குவார். அதான் இங்க 2 அலங்காரம். எது? ஒண்ணு ஆண்டி அலங்காரம், இன்னொன்னு அரசு அலங்காரம். யாரெல்லாம் ஆண்டியா போய் பார்க்கிறீங்களோ அவங்களை எல்லாரையும் நான் அரசனாக்குவேன் என்பது உறுதி. அதான் அதுக்காக தான் அந்த கோலம். நீங்க ஆண்டி கோலம் பார்த்தாலும் சரி, அரச கோலம் பார்த்தாலும் சரி. அதனால சொல்றார், படிக்கின்றிலை பழனி திருநாமத்தை. சரி, படிக்க முடியல, படிக்கல, நான் என்ன பண்றது? யாராவது படிப்பாங்க இல்லையா, அங்க காது கொடுத்து கேட்கணும். என்ன கொடுத்து? காது கொடுத்து. படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்த்தால் முடிக்கின்றிலை. யாராவது என்ன சொல்லணும்? பால தண்டாயுதபாணி தண்டபாணி அப்படின்னு சொன்னா காது கொடுத்து கேட்கணும். பழனி ஆண்டவா சொல்லி சொன்னா கேட்கணும். அதை கேட்டாலே உண்டாம் பலன். சொன்னா மட்டும்தான் இல்லை, கேட்டாலே புண்ணியம். அதனால சொல்றார், ஓ நெஞ்சமே பழனியில் எழுந்தல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய நாமங்களை ஓதுகின்றார் இல்லை. பழனி ஆண்டவருடைய திருநாமங்களை ஓதுகின்ற அடியார்கள் திருவடியை தலைமேல் சுருடி கொள்ள வேண்டுமா? முருக அடியாருடைய திருவடி. யாராவது முருக அடியார் அப்படின்னு சொல்லி உத்தமமான முருக அடியார் இருந்தா அவர் என்ன பண்ணலாம்? அந்த திருவடியை அதை தொட்டு அப்படி கண்ணில் ஒத்திக்கணும். அப்படி தொட்டு அப்படி கண்ணில் ஒத்திக்கணும். இந்த திருவடியை வணங்கணும். ஏன்னா அந்த திருவடி எத்தனை முறை அந்த முருகனை பார்த்துருக்கும், எத்தனை முறை அவர் முருக நாமம் சொல்லியிருப்பார். அந்த முருக நாமத்தை சொன்னவரை, முருகனை தரிசித்தவரை நாம. அதனால்தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காசிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அது இன்னைக்கும் உள்ள பழக்கத்துல இருக்கா? ஆனா அது மட்டும்தான் பழக்கமா வச்சுக்க கூடாதான். பழனி, திருச்செந்தூர், அறுபடை வீடு, முருகப்பெருமான் கோயிலுக்கு யாரெல்லாம் போறாங்களோ, இந்த முருக அடியார்களாக யாரெல்லாம் முருகநாமத்தையே சதா சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய திருவடியை தலைமேல் சூடி கொள்ளணும்ன்றார். சூடி கொன்றார் இல்லைன்றார். பரம்பொருளாகிய முருகப்பெருமானை முருகா என்று அழைக்கலைன்றார். அப்படி யாசிப்பவர்கள் பசியா முருகான்னு சொல்லி யாராவது கேட்டா கொடுத்துடணும். முருகான்னு சொல்லி, முருகா பசிக்குது முருகா அப்படின்னு யாரா கேட்டா, நமக்கு ஒரு வேலை இல்லைன்னா கூட அவருக்கு கொடுக்கணும்ன்ற. நமக்கு ஒரு வேலை இல்லைன்னா கூட அவருக்கு கொடுக்கணும். அதான் சொல்ற, படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர் தான் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமல் விட்டு விடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொல விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே. இந்த முருகப்பெருமான் திருவடியை விட்டுட்டா நமக்கு என்ன இல்லை? வேற கதி கிடையாது.
ஏன் கதி இல்லை? வேற ஏதாவது நமக்கு துணை வருமானா வர, வேற யாருன்னா துணை செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. ஏன்? எல்லாம் இந்த ஜென்மத்தோட முடிச்சிடும். இந்த ஜென்மத்திலேயே என்ன பண்றாங்க? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுற உறவு தரமாமை வேண்டும்னா, உள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியில ஒண்ணு, மாமா அத்தை மாமி அம்மா அப்பா அப்படிதான் சொல்றாங்க. சொத்து கொடுத்தா அப்பா அம்மாவை நல்ல பையன்ன்றான், எங்க அப்பா எங்க அம்மா மாதிரி வருவான்றான். சொத்து கொடுக்கலன்னா உன்னை எவன் பெத்துக்க சொல்லு? பக்கத்து வீட்டுக்காரர் 1 கோடி சேர்த்து வச்சுக்கிறார், நீ 1 கோடியில வச்சிருக்கேன்றான். உன்னெல்லாம் அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாகுதுன்றான். உண்டா இல்லையா? அப்ப அதுதானே உண்மை. அப்போ இதெல்லாம் எதுவும் அவர் கேட்கறது இல்லை. யார் கேட்கறது? பழனி ஆண்டவர் அதெல்லாம் கேட்கறது. அப்ப என்ன அர்த்தம்? மேற்கொள்ள நடிக்கின்ற நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழனி ஆண்டவரை விட்டா நமக்கு வேறு கதி கிடையாதுன்னு அர்த்தம். முருகனை விட்டா நமக்கு வேறு கதி கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு நாம எல்லாம் முருகனை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்து 84வது பாடல். மைவரும் கண்டத்தர் மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டு அன்றி மற்ற அறியேன்றார். என்னது? மைவரும் கண்டத்தர் மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டு அன்றி மற்ற அறியே. கற்ற கல்வியும் போய் பைவரும் கேரும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய் விடும் போது உன் அடைக்கலமே. பாட்டு என்ன தெரியுமா? இந்த மைவரும் கண்டத்தர் மைந்தா கைவரும் தொண்டு அன்றி மற்ற அறியே. முருகா, உன்னை வணங்குறது பாக்கியம், உன் திருநாமத்தை சொல்லுவது பாக்கியம், உன்னை பார்ப்பது பாக்கியம், உன்னை வணங்குவது பாக்கியம், உனக்கு தொண்டாற்றுவது பாக்கியம், உன் கோயிலை வலம் வருவது பாக்கியம், உன் கோயிலை சுத்தம் செய்வது பாக்கியம், உன்னை யார் வணங்குறாங்களோ அவர்களை நான் வணங்குவது பாக்கியம். இதெல்லாம் எனக்கு, அதுதான் தொண்டு. மற்ற அறியே. கற்ற கல்வியும் போய். இந்த உயிர் விடுகிற பொழுது யாராவது சொல்லுங்க, உலகெல்லாம் உணர்ந்து உயிர் பிரி போகுது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற் கரியவன் நிலவுலாவிய நீர்படி வேடியன் மலையில் ஜோதியன் அம்பரத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சொல்லுங்க, சொல்ல முடியுமா? ஏண்டா பாருங்க, நானும் உயிருக்கு போராடி இருக்கேன். இப்போவோ அப்போ எவன் என்னை கூட்டு போறான், இப்போ போய் முருகா சொல்லு, கருதா சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு. சொல்லுமா? சொல்ல மாட்டோம். அது சொல்றார். அடுத்து கல்வி. கற்ற கல்வி நிலையில இருக்காது. ஏன்? உயிரே போது இப்ப நிலை இருக்க முடியுமா? இருக்காது. அடுத்து சொல்றார், பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும். எது? இந்த கண்ணு மூக்கு காது இந்த உடம்பு 5 புலன்கள் இருக்கே, அது விட்டுடும், கை விட்டு விடும். மெய் விடும் போது இந்த உடம்பு விட்டுட்டு கூறு விட்டு கூட விட்டு அப்படி ஆன்மா பறக்குமா. அப்போ யாரா அடைக்கலம் கொடுப்பான்னு பார்த்தா சதா சர்வகாலம் முருகப் பெருமானை நினைந்து 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 உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு எவருக்கெல்லாம் நனைந்ததோ அவர் கூட்டு தன் மடியில உட்கார வச்சுவாரா முருக அடியார்களை. அப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கணும்ன்றத சொல்ற. இந்த 5 பேரை நம்பி இருக்காதே, முருகனை நம்பி என்னைக்கும் உன்னை கைவிட மாட்டான்ற. எது? இந்த கண்ணு மூக்கு வாயெல்லாம் நம்பாத, இந்த உடம்பையும் நம்பாத. இதெல்லாம் அவன் கூப்பிட்டா இதெல்லாம் ஒட்டு மொத்தமா போயிடும். ஆனா நாம கூப்பிட்டா வர ஒரே ஒரு ஆள் யாருன்னா முருகப்பெருமான். அதனால இந்த உடம்பை விட்டு ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது அடைக்கலம் வேணார். யார்கிட்ட போய் அடைக்கலம் கேட்கறது? முருகப்பெருமான் கிட்ட போய் தான் அடைக்கலம் நாம எல்லாம் புகுவோமா. அப்படி ஒரு பிரார்த்தம் நமக்கு எல்லாம். அதனால என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் முருக நாமத்தை சொல்லணும். மாதோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தெய்வத்தை மேனியில் சேரார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொலை 4000 கண் படைக்கிறனே அந்த நான்முகன். திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்ப்பதற்கு 4000 கண் வேணுமா? யாரெல்லாம் போயிருக்கீங்க திருச்செங்கோட்டுக்கு? பார்த்துக்கிறீங்களா? எவ்வளவு அழகா இருப்பார், வர்ணிக்க முடியுமா? எதன் மீது படுத்துக் கொண்டிருக்கிறார்? அந்த மலையே நாகம் போல இருக்கும். அந்த மலையே நாகம் மாதிரி இருக்கும். அதுக்கு மேல முருகப்பெருமான் இருப்பார்.
அந்த முருகப்பெருமான் உள்ள இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்ப்பதற்கு அருணகிரி பெருமான் சொல்றார், இவங்க அப்ப விட்டு சொத்தாயா குறைஞ்சு போச்சு, இந்த பிரம்மா 2 கண்ணு வச்சுக்கிறானே, ஒரு 4000 கண் படைக்க கூடாதா பாவி? எவ்வளவு? 4000 கண்ணு. அப்ப இந்த உடம்பு தாங்குமான்னு பார்க்கணும். இந்த 2 கண்ணு வச்சதுக்கே ஆசை மனசுல 1000 கோடி வருது. 4000 கண்ணு வச்சிருந்தா பார்க்கிற மொத்தமே, ஆமா நாம் அனுபவிக்கிறேன் இருப்பாங்க. சொல்றார், நாராயணரையும் நம்ம பக்கம் அழைக்கிறார். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவருக்கு மேலான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொலை 4000 கண் படைக்கலனே அந்த 4 கண். அழகு அவ்வளோ அழகா இருப்பாரா? யாரு? முருகப்பெருமான் அவ்வளவு அழகாக இருப்பார். அந்த இறைவனை பார்ப்பதற்கு நமக்கெல்லாம் 4000 கண் வேணும். இந்த கந்தர் அலங்காரத்துல முடிஞ்ச வரைக்கும் முக்கிய பாட்டுக்கு பொருள் சொல்லியிருக்கு. அதுக்கு அவரே ஒரு பொருள் கொடுக்கிறார். 101வது பாடல். சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்க நரக குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் அலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரம் 100 ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. ஒரே ஒரு பாட்டு இந்த கந்தர் அலங்காரத்துல 108 பாடல் இருக்கு. ஒரு பாட்டு தெரிஞ்சா கூட யமன்கிட்ட சண்டை போடலாம். யமன் சண்டைக்கு அஞ்சார், சலங்கானும் வேந்தர் தமக்கு அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், நரக குழி அணுகார். நரகத்துக்கு நமக்கெல்லாம் சத்தியமா இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நரகத்துல வேலை இல்லை. நல்லா கை தட்டலாம். அதுக்கு முழு காரணம் ஆலய உலவார எது? சீர் திருக்கூட்டம். அதுதான் உண்மை. இன்னொன்று 33 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அது தடங்கள் இல்லாம தன் உயிர் பிரியக்கூடிய நேரத்துல கூட நீங்க இதை நடத்துங்க தொடர்ந்துன்னு சொல்லிட்டு போனவர் நம்ம நாகராஜன். அவருக்காக ஒரு கைத்தட்டல். இந்த தொண்டு கூட்டத்தில் அத்தனை பேருக்குமே ஒரு கைத்தட்டல். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து சஷ்டி பூஜை, கிருத்திகைக்கு வேல் பூஜை இது எல்லாமே பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால இந்த கந்தர் அலங்காரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்து இதை பேச வைத்ததற்காகவே நிச்சயமாக என்னது? சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் துட்ட நோய் அணுகார். நோயே வராதான். அலங்கார புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரம் 100 ஒரு கவி தான் கற்று அறிந்தவரே. ஒரே ஒரு பாட்டு படிச்சு அதுக்கு பொருள் தெரிஞ்சிருந்தாவே என்ன வராதான்? இதெல்லாம் நமக்கு வராது என்று சொல்லுகிறார்கள். இந்த 6 நாள் இடைவிடாது எல்லாம் கேட்ட இந்த பாட்டில் என்னால முடிஞ்ச வரைக்கும் உதாரணத்தையும் வெளியிலிருந்து கொடுத்திருக்கேன், உள்ளிருந்தும் உதாரணத்தை கொடுத்திருக்கேன். இந்த உதாரணத்தை எல்லாம் பின்பற்றி சதா சர்வகாலம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் வருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனை நீங்களும் வாழ்த்தி வணங்கி இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த ஒளி அமைத்து கொடுத்ததும் மற்றும் நம்மளுடைய ஆலயத்தினுடைய செயல் அலுவலருக்கும் அதே போல நம்ம இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐஆர் ஐஎஸ்என் அதே மாதிரி நம்மளுடைய பிரேக் ஃபியூச்சர் சேனலுடைய உரிமையாளர் திரு நம்மளுடைய மகாலிங்கத்திற்கும் நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் அதே போல இந்த உளவார பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அதே மாதிரி முடிந்த வரைக்குமோ இந்த 33 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு உபயம் செய்து கொண்டு அது மட்டும் இல்லாம 33 ஆண்டு காலமாக உங்களை போன்று அடியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அமர்ந்து இந்த திருக்கார்ணீஸ்வரர் ஆலயத்தில் இந்த உள்ளங்கை அளவு செல்போனை மறந்து டிவி சீரியலை மறந்து இன்றைக்கும் இந்த நிலையில் வந்து உட்கார்ந்து இவ்வளவு பேர் கேட்கறீங்க பார்த்தீங்களா? அந்த உங்க அத்தனை பேருடைய திருவடியையும் வணங்கி எனக்கு கொடுத்த இந்த 6 நாள் என்னால முடிந்த, ஏன்னா 1000 நான் படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாது.
அடியனுக்கு எவ்வளவு அறிவுக்கு எட்டியதோ அந்த அளவுக்கு இந்த கந்தர் அலங்காரத்தை இன்றைய தினத்துல நிறைவு செய்து மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் வேறொரு தலைப்போடு சந்திப்பேன் என்று கூறி ஆறிரு கடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை பூசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி, வணக்கம்.